பண்ணி உட்காந்து ஆயிடுச்சு, அவ்வளோதான். செட்டிங் ஆயிடுச்சு. எழுதி பண்ணி கேட்குதுங்களா ஆன்லைனில்? ஓகே ஓகே ஓகே. ஆமாம்மா, இங்கே வீடியோ வைக்கிறதுக்கு வசதி இல்லை. ஓகே, ஆடியோ மட்டும் தான் இருக்கும். ஓகே சரி. கிறிஸ்துக்கள் அன்பான சகோதர சகோதரிகள் யாவருக்கும் மீண்டும் ஒரு விஷயம் கூட என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். மற்றும் பிதாவாகிய தேவனுடைய நாமத்திலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்திலும் உங்கள் யாவருக்கும் கிருபையும் சமாதானமும் இரக்கமும் சத்தியத்தோடு கூடிய அன்பும் கூடி பெறுவதாக என்ற வாழ்த்துக்களோடு கூட நம் பாடத்துக்குள் கடந்து செல்லலாம். நம்ம எப்பவுமே வெள்ளிக்கிழமையில் பைபிள் ஸ்டடீஸ் பைபிள் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் அதிகமாக நம்ம பேசிட்டு போவோம். அப்படி பேசிட்டு போகும்போது ஆக்சுவலி இன்றைக்கி பேச வேண்டிய சப்ஜெக்ட் அது வேறு. சரி, பிரதர் இங்கே கூப்பிட்டதுனால டாபிக் நம்ம மாற்றுறோம். என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, தேவனுடைய திட்டம். இன்றைக்கி அநேகருக்கு நம்ம எதுக்காக அழைக்கப்பட்டிருக்கிறோம்? தேவனுடைய வார்த்தைகளை மற்றவங்களுக்கு சாட்சி கொடுக்கணும். அப்போ சாட்சி கொடுக்கறதுக்காக அழைக்கப்பட்டிருக்கிறோம், பயிற்சி எடுத்துனுக்கிறோம். ஆனாலும் கூட நம்ம போய் என்ன பண்ண முடியல, சொல்ல முடியல. அநேகருக்கு என்னென்னா என்ன சொல்லணும்னு தெரியல. அப்போ என்ன சொல்லணும்னு தெரியாதனால இந்த ஒரு பாடம் நமக்கு பிரயோஜனமாக இருக்கும். என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, தேவனுடைய திட்டம் சுருக்கமாக. இது தேவனுடைய திட்டம்ன்றது என்னன்னாக்கா, உங்களுக்கு ஆதி ஆகமத்திலேருந்து வெளிப்படுத்தல் வரைக்கும் இருக்குது. மொத்தமாக நம்ம பார்க்க முடியாது. சும்மா சுருக்கமாக இதை சொன்னாலே போதும். அதாவது சத்தியத்துக்குள்ளே கொண்டு வர்றதுக்கு அவங்களுக்கு கொண்டு வந்த பிறகு மற்றது நம்ம ஒரு வருஷம் பைபிள் ஸ்டடி எடுக்கிறோம் இல்லையா, அது நம்ம அப்புறம் எடுக்கலாம். அதை நம்ம சுருக்கமாக இன்றைக்கி பார்க்கலாம். ஆகையால் நம்ம பார்க்கும்போது தேவனை குறித்து சாட்சி கொடுக்க வேண்டும் என்று வாஞ்சை இருக்குது. ஆனால் அந்த வாஞ்சை என்ன பண்ணுதுன்னா, என்ன சொல்கிறது எதை சொல்கிறதுன்னு தெரியாத இருக்கிறதுனால இதை ஒரு சுருக்கமாக இதை நீங்கள் பயன்படுத்தினீங்கன்னா ரொம்ப ஈஸியாக போய் சேரும்னு சொல்லிட்டு பார்க்குறோம். இப்போ வேறு சபைகளில் சாட்சி தேவனை பற்றி சாட்சி கொடுக்கணும்னா என்ன கொடுப்பாங்க, என்ன சொல்லுவாங்கனாக்கா, அவங்க சாட்சி கொடுக்கறதுக்கு தங்களுடைய பழக்க வழக்கங்கள் மாறுது. நான் இப்படி இருந்தேன், இப்படி ஆகிட்டேன், எனக்கு அநேக இல்லை வியாதி இருந்துச்சு, குணமாச்சு, அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அவங்க சொல்லிட்டு போவாங்க. இல்லை கஷ்டத்தில் இருந்தேன், பண கஷ்டம், இல்லை மன கஷ்டம், ஏதோ ஒன்று இருந்தேன், தேவன்கிட்ட எனக்கு சரியாச்சு, அந்த மாதிரி சாட்சி கொடுக்குறாங்க. ஓகே, அதெல்லாம் எப்படின்னாக்கா நமக்கு சொல்லியிருக்குல்ல, பால் போதனை ஆரம்பத்தில் கிறிஸ்துக்குள்ளே உள்ளே வர்றதுக்கான அது ஒரு வாய்ப்பு. இப்போ ஆல்ரெடி கிறிஸ்தவர்களாக இருக்கவங்கக்கிட்ட நம்ம போயிட்டு சொல்ல வேண்டியது நம்மளுடைய வேலை. அப்போ அப்படி இருக்கும்போது அவங்கக்கிட்ட என்ன சொல்லலாம்? அப்போ இவங்க சொல்கிறது என்னென்னா, ஒரு குடிப்பழக்கத்தில் இருந்தேன், இல்லை ஒரு புகைப்பழக்கத்தில் இருந்தேன், இல்லை வேற ஏதாவது கெட்ட பழக்கத்தில் இருந்தேன், அப்படிலாம் இருந்துக்கும்போது அதனால வியாதி வந்துச்சு, அந்த வியாதியிலேருந்து நான் ஜெபிச்சேன், குணப்படுத்தினாரு, நான் வந்துட்டேன், இயேசுவை ஏற்றுக்கினேன். ஆனால் இயேசுவை ஏற்றுக்கின பிறகு என்ன பண்ணணும்? அப்போ இயேசுவை ஏற்றுக்கிறதுக்கு இதெல்லாம் அடிப்படை. ஆனால் ஏற்றுக்கிட்ட பிறகு என்ன பண்ணணும்? அங்கே நிற்கணுமா? அப்போ அங்கே நிற்கிறதுக்காக தேவன் இவ்வளோ பெரிய பைபிள் நமக்கு கொடுக்கல. இவ்வளோ பெரிய பைபிள் நம்ம கையில் கொடுத்துக்கிறாருன்னா அப்போ அது உள்ளே என்ன இருக்குது அதை நம்ம அறிந்து கொள்ள வேண்டியது. அதுக்காகத்தான் நம்ம அழைக்கப்பட்டிருக்கிறோம். அப்போ நம்முடைய வேலை என்னன்னா, அந்த மாதிரி சாட்சி தேவை, அது வேணான்னு சொல்ல, அது தேவை. ஆனால் அதை தாண்டி நம்ம என்ன பண்ணணும்? அப்போ உலக பிரகாரமான காரியங்களை குறித்து நம்ம சொல்லாமல், நமக்கு தேவன் என்ன கொடுத்துருக்கோன்னா, சத்தியத்தை அறிகிற அறிவை கொடுத்துருக்கிறதுனால அப்போ நாம் அறிந்திருக்கிற சத்தியத்தை மற்றவங்களுக்கு சொல்லணும். அப்போ அந்த சத்தியத்தை நீங்கள் போய் சொல்லும்போது இது என்னன்னாக்கா, தேவனுடைய திட்டம் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஃபுல்லாக இருக்குது. பைபிள் ஃபுல்லாக திட்டம் இருக்குது. அதை ஃபுல்லாக நம்ம சொல்ல முடியாது. அப்போ என்ன பண்ணணும்னாக்கா, சொல்ல வேண்டிய சாட்சி தேவனுடைய திட்டம் என்ன தீர்மானம் பண்ணியிருக்காரு. அப்போது இதை போய் நீங்கள் சொல்லும்போது மனுஷர்கள் படைப்பிலேருந்து ஆரம்பித்து மனுஷனுடைய முடிவு என்ன ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்ல ஆரம்பிச்சோம்னா இதை சத்திய மரியாதை கூட கேட்டுப்பாங்க. இன்றைக்கி அநேகர் நான் போய் சாட்சி சொல்கிறேன்னு சொல்லிட்டு என்ன பண்ணிடுறாங்கனாக்கா, இப்போ இந்த மாதிரி பண்ணும்போது அவங்க விக்கிரகாரம் பண்ணுறாங்க, கள்ள மண்ணை வணங்குறாங்க, அது இப்படி பண்ணுறாங்கும் போது அவங்களுக்கு என்ன ஆகுதுனாக்கா, தேவன் மேலே வெறுப்பாகுது. இப்படி சொல்லி கொடுக்குறாரா தேவன்? அதெல்லாம் இல்லை, ஓகே. ஆனால் நம்ம சொல்கிற விதம் என்னென்னா, அப்போ தேவனுடைய திட்டத்தை சொல்லணும். அப்போ தேவன் எதுக்காக மனுக்குலத்தை உருவாக்குனார், பூமியை உருவாக்குனார், வானத்தை உருவாக்குனார், அப்போ அதோட காரணங்கள் என்ன, இதை நம்ம சொல்லும்போது ஏன்னா அவங்க சத்திய மரியாதைங்களாக இருந்தாலும் சரி, கிறிஸ்துவ ஏற்றுக்காக இருந்தவங்களுக்கு அவங்கள கேட்டாங்களாம், கேட்க வைக்கிற வரைக்கும் கஷ்டம். கேட்ட பிறகு அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா கண்டிப்பாக வருவாங்க. அந்த மாதிரியான ஒரு சத்தியம் இது தேவன் நம்மளுக்கு கொடுத்துருக்கிற விஷயங்கள். அதனால் அப்போ நம்ம என்ன பேச வேண்டும் அப்படின்னு பார்க்கும்போது, தேவனுடைய திட்டம் என்று சொல்லும்போது எபேசியர் 3:11, எபேசியன்ஸ் 3:11.
எடுக்கிறவங்க வாசிங்க, பரவாயில்ல, மைக் போடல. இயேசு கிறிஸ்துவை கொண்டு எல்லாவற்றையும் சிருஷ்டித்த தேவனுக்குள்ளே ஆதி காலங்கள் முதல் மறைந்திருந்த ரகசியத்தினுடைய ஐக்கியம் இன்னதென்று எல்லாருக்கும் வெளிப்படையாய் காண்பிக்கிறதற்கு இந்த கிருபை எனக்கு அளிக்கப்பட்டிருக்கிறது. எல்லாருக்கும் வெளிப்படையான ஒரு விஷயத்தை காண்பிக்கிறதுக்கு இந்த கிருபை நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. இது திருவிழத்தில் வாசித்தோம்னா, இவ்வாறு கடவுள் கூடி காலமாக கொண்டிருந்த திட்டத்தை நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாய் நிறைவேற்றினார். அப்ப ஏதோ ஒரு திட்டம் தேவன் வச்சிருக்கிறாரு. அந்த திட்டத்தை யார் மூலியமா நிறைவேற்றுறாருன்னா கர்த்தர் இயேசு கிறிஸ்து மூலியமா நிறைவேற்றுறாரு. அப்ப அந்த திட்டம் என்ன, அதை தான் நம்ம சுருக்கமா இன்னைக்கு பார்க்கலாம். அப்ப வேதாகமம் சொல்லும்போது பைபிள் சும்மா எதுக்கோ கொடுக்கப்படல, மனுஷர்களுக்காக தான், மனுஷருடைய நடைமுறை பிரயோஜனத்துக்காக தான் அந்த பைபிள் கொடுக்கப்பட்டிருக்குது. அதனால பைபிள்ல முதல் வார்த்தையை தான் என்னதான், வானத்தையும் பூமியும் தேவன் சிருஷ்டித்தார். அப்ப வானத்தையும் பூமியும் தேவன் தான் சிருஷ்டித்தார். ஆனா எதுக்கு சிருஷ்டித்தார், எதுக்காக இதெல்லாம் செய்துட்டு இருக்கிறார் அப்படின்றத நம்ம தெளிவாக பார்க்க வேண்டியது அவசியமா இருக்கு. அப்ப இங்க குறிப்பிட்டப்படுகிற வானம் என்பது தேவன் சூரியன், சந்திரன் மற்றும் நட்சத்திரங்களை வச்சிருக்கிற ஒரு பெரிய ஒரு ஆகாய விரிவு வானம். பூமின்றது எதுக்காக உண்டு பண்ணார்னா மனுஷர் கூட வசிப்புக்காக பூமி உண்டு பண்ணார் அப்படின்னு போகுது. அப்போ மனிதனை படைப்பதற்கு முன்பாகவே தேவன் என்ன பண்ணாரு, மனுஷனுக்கு என்ன தேவையோ இதெல்லாம் சிருஷ்டி பண்ணிட்டார். மரம், செடி, கொடி, தண்ணி, வெளிச்சம் இதெல்லாமே உண்டு பண்ணிட்டு, அதுவும் இல்லாமல் மிருகங்கள், பறவைகள், ஊரும் பிராணிகள் இது எல்லாத்தையுமே உண்டு பண்ணிட்டு கடைசியில் தான் தேவன் என்ன பண்ணுறாருன்னா மனுஷனை உண்டு பண்ணுறாருன்னு சொல்லிட்டு ஆறாவது நாள் உண்டு பண்ணாருன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம். பின்னர் அப்போ அந்த மனுஷனை உண்டு பண்ணும்போது மனுஷன் எப்படி உண்டு பண்ணார்னா தன்னுடைய சாயல்ல, தேவன் எப்படி இருக்கிறாரோ அவருடைய சாயல்ல மனுஷனை உண்டு பண்ணார். அந்த சாயல்ல தேவன் உண்டு பண்ணி அவர்களை ஒரு மனுஷனை தான் உண்டு பண்ணார். அவருக்குள்ள ஆணும் பெண்ணுக்குரிய கேரக்டர், குணலட்சணங்கள் வச்சிருந்தார். வச்சுட்டு அப்புறம் என்ன பண்ணாருனாக்கா ஸ்திரியை தனியாக பிரித்து எடுத்தார் விழா எலும்புலேருந்து. ஏன்னா ஒரே மனுஷனால உலகம் உண்டானும்னு சொல்றதுனால ஒரே மனுஷனை உண்டு பண்ணி அதுலேருந்து விழா எலும்புலேருந்து ஸ்திரியை பிரித்து எடுத்து அவங்களுக்குள்ள என்ன பண்ணனா பழுகி பெருகும்படி ஆசீர்வதித்தார். அப்போ நீங்கள் குடும்பமாக பழுகி பெருகுங்க, பூமிக்குள்ள நிரப்புங்கன்னு சொல்லிட்டு ஆசீர்வாதம் பண்ணார். அப்போ அந்த ஆசீர்வாதம் பண்ணது மட்டும் இல்லாமல் மனுஷனுக்கு என்ன தான் கொடுத்தாரு, ஒரு அதிகாரத்தை கொடுத்தார். நீங்கள் ஆண்டு கொள்ளுங்கள் எல்லாத்தையும், எது இங்கே அவருக்கு முன்ன படைக்கப்பட்ட எல்லாமே இவருக்கு கீழே வச்சு ஆண்டு கொள்ளுங்கன்னு சொல்லிட்டு மனுஷனை உண்டு பண்ணார். அப்போ மனுஷனை தேவன் எப்படி உண்டாக்கினார் அப்படின்னு பார்த்தோம்னா, பண்ணினால உண்டாக்கி நாசின் ஜீவ சுவாசத்தை மனுஷனுக்கு ஊதினார் அப்படின்னு பார்க்குறோம். பறவைகள், மிருகங்களை எப்படி உண்டாக்குனாரு, அதுங்களையும் மண்ணிலே உண்டு பண்ணி மனுஷன் எப்படி உண்டாக்குனாரோ அதே போல தான் அவங்களையும் உண்டாக்கினார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். ஆதியாகமம் 2:7, ஜெனிசிஸ் 2:7. தேவனாகிய கர்த்தர் மனுஷனை பூமியின் மண்ணினாலே உருவாக்கி ஜீவ சுவாசத்தை அவன் நாசியிலே ஊதினார். மனுஷன் ஜீவ ஆத்மாவானான். அப்போ தேவன் மனுஷனுக்குள்ள ஒரு ஆத்மாவை வைக்கல. இன்னைக்கு எல்லா சபைகளும் சொல்றது என்னன்னா ஆத்மா ஆத்மா ஆத்மா. அப்போ மனுஷனுக்குள்ள ஆத்மா இல்லை, மனுஷனே ஆத்மா. எப்போ மனுஷன் ஆத்மா ஆகிறான்னா மண்ணினால உண்டாக்கப்பட்டு அப்போ ஆத்மா இல்லை, அவனுக்குள்ள ஜீவ சுவாசத்தை கொடுத்து அந்த சுவாசத்தோடு அவன் எழுந்து நடமாடும் போது ஜீவ ஆத்மா. அப்போ என்னன்னாக்கா சரீரமும் இருக்கணும், சுவாசமும் இருக்கணும், அவன் நடமாடிட்டு இருக்கணும், அதுதான் ஆத்மா. அப்போ மனுஷனுக்குள்ள தனியா ஆத்மா இல்லை ஒன்று. அப்போ மனுஷனை எது உருவாக்குனார்னா மண்ணினால். அப்போ மண்ணினாலன்னு சொல்லும்போது அந்த மண் வெறும் மண்ணில் பொம்மை செஞ்சுட்டு ஊதலை, மண்ணுக்குள்ளே இருக்கிற சில எலிமெண்ட்ஸ், அந்த பொருள்களை எடுத்து அதில் மனுஷனை, ஏன்னா இப்போ நம்மளுக்கு ஏதாவது தேவைன்னா, இப்போ உடம்பு சரியில்லைன்னா, இப்போ ஒரு ஜுரமோ ஒரு தலைவலியோ ஏதோ ஒன்று என்ன பண்ணுறோம், மாத்திரை வாங்கணும். அந்த மாத்திரை எங்கேருந்து கிடைக்குது, அந்த மண்ணில் இருக்கிற அந்த எலிமெண்ட்ஸ்லேருந்து அந்த மாத்திரை பண்ணி நமக்கு ஏதோ போடுறத நம்ம பார்ப்போம். அதனால தேவன் அப்படி மனுஷனை உண்டாக்கினார் சொல்லிட்டு பார்ப்போம். அப்போது மனுஷனை உண்டாக்கிட்டு அவனுக்காக எவ்வளோ பெரிய இடத்த உண்டாக்கினாலும் ஒரு தோட்டத்தையும் உண்டாக்கினாங்க. ஏதேன் என்ற ஒரு தோட்டத்தை உண்டாக்கி அந்த தோட்டத்துக்குள்ள அதுதான் மனுஷனுக்கு தேவைப்படுறது எல்லாமே முன்கூட்டியே உண்டாக்கினாங்க. மரம், செடி, கொடி, பழங்கள், அவர் சாப்பிட்றதுக்கு, சுவாசிக்கிறதுக்கு, ஓடுறதுக்கு, விளையாடுறதுக்கு எல்லாமே அவர் பண்ணி வச்சுட்டு தான் தேவன் அவ்வளோ அன்பு மனுஷன் மேலே பண்ணிட்டு மனுஷனை உண்டாக்குனார். எவ்வளோ பெரிய அந்த தோட்டம் அப்படின்னு பார்க்கும்போது அந்த தோட்டத்தில் ஒரு நதியே போகிற அளவுக்கு அந்த தோட்டம் இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். அப்போ அப்படி தேவன் உண்டாக்கி ஒரு தோட்டத்தை உண்டாக்கி அந்த தோட்டத்துக்குள்ள மனுஷனை வச்சிருந்தாரு. அப்போ அந்த மனுஷனுக்கு எல்லா மிருகங்களும் கீழ்ப்படிஞ்சு இருந்துச்சு. மிருகங்களும் பறவைகளும் மச்சங்கள், மீன்கள் எல்லாமே மனுஷனுக்கு கீழ்பட்டு இருந்துச்சுன்னு சொல்லிட்டு பார்க்கணும். அப்போது இப்படி இருக்கும்போது ஆத்மா அது வேற நம்ம பார்க்கும்போது கிளியர் என்னன்னாக்கா மனுஷனுக்கு உள்ள ஆத்மா இல்லை, மனுஷன் தான் ஆத்மா. அதுக்கு ஆதியாகமம் 1:20, என்னாகமம் 31:28 வாசிக்க வேண்டாம். ஏன்னா அது போல போனால் நம்ம நிறைய விஷயம் பேசணுமா.
அப்போ என்ன ஆயிடுச்சுனாக்கா சரீரமும் சுவாசமும் சேர்ந்து நடமாடுகிற ஒரு ஜீவன் ஆத்மா. அது மனுஷனானாலும் சரி, மிருகமானாலும் சரி, எல்லாமே ஆத்மா தான் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். அதன் பிறகு தேவன் என்ன பண்ணாருனாக்கா மனுஷனுடைய வாழ்க்கையை எப்படி நடத்தணும், எப்படி இப்போ மனுஷன் உண்டாக்கிட்டாரு, எல்லாமே அவருக்கு தேவையானதெல்லாம் கொடுத்துட்டாரு. ஆனால் வாழ்க்கை முறை ஒன்று இருக்குது இல்லையா? அப்போ அந்த வாழ்க்கை முறையை செய்கிறதுக்காக ஒரே ஒரு சோதனை மட்டும் வச்சார். ஃபஸ்ட்டு சோதனை அவங்க வச்சார். என்னன்னாக்கா எல்லாத்துக்குமே இதுக்குள்ளே இருக்கிற எல்லாமே அவர் சாப்பிட்லாம், ஆனால் ஒரே ஒரு மரத்தின் கனியை மட்டும் நீ சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு, அந்த கனியை நீ சாப்பிட்டீங்கன்னா சாகவே சாவாயின்னு சொல்லிட்டு அவருக்கு அவ்வளோ இருக்குது. உதாரணத்துக்கு நீங்கள் லால்பாக் எடுத்துக்கோங்க. லால்பாக் எவ்வளோ பேர் பார்க் இருக்குது, அதில் இருக்கிற மரம் செடி எல்லாமே சாப்பிட்லாம். ஆனால் அந்த நடுவில் ஒரு மரத்தை வச்சுட்டு அதில் மட்டும் நீ சாப்பிடக்கூடாதுன்னா அந்த மனுஷனோட என்னாச்சு? அது மேலே தான் கண்டு போகும். எதை நம்ம வானான்றமோ அது மேலே தான் நமக்கு போகிறத பார்க்குறோம். அதனால தேவன் நாங்கள் என்ன ஒரு சோதனை வச்சாருன்னா, மனுஷன் இந்த பழத்தை சாப்பிட்றானா இல்லையா? பழத்தில் ஒன்றும் இல்லை, வார்த்தை, தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்படுகிறாங்களா இல்லையான்னு சொல்லி பார்க்கும்போது அங்கே என்ன ஆயிடுச்சுனாக்கா மனுஷன் கீழ்படியாமல் போயிட்டார். அது 2:26 Genesis 2:26-27. 16:17. தேவனாகிய கர்த்தர் மனுஷனை நோக்கி, நீ தோட்டத்திலுள்ள சகல விருட்சத்தின் கனியையும் புசிக்கவே புசிக்கலாம், ஆனாலும் நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை புசிக்க வேண்டாம், அதை நீ புசிக்கும் நாளில் சாகவே சாவாய் என்று கட்டளையிட்டார். அதை புசிக்கும் நாளில் சாகவே சாவு. அந்த ஒரு கனியை மட்டும் நீ புசிக்காத, அதை புசிச்சா அது புசிக்கிற நாளில் நீ சாகுவாய். அப்போ அந்த புசித்த நாளில் அவர் செத்தாரானாக்கா இல்லை, அதுக்கப்புறம் அவர் 930 வருஷம் வாழ்றாரு. அப்போ இதெல்லாம் என்ன அர்த்தம்னு சொல்லிட்டு நம்ம பைபிள் ஸ்டடியில் ஒன்று நம்ம பார்த்துட்டு வந்துருக்கோம். அப்படி இருக்கும்போது அப்போ பூமியின் அஸ்திவாரங்களை அமைப்பதன் மூலமாக மனிதனுடைய தொடர்பு வேலையை தொடங்கிய போது, அதாவது பூமி அஸ்திவாரம் போடும்போது அங்கெல்லாம் யார் இருக்கிறாங்கன்னா தூதர்கள் கம்பீரித்து பாடு. ஏன்னா மனுஷனை உண்டாக்கி மனுஷனுக்கான தேவைகள் எல்லாம் அங்கே உண்டாக்கும் போது தூதர்களுக்கு ஒரு சந்தோஷம். ஏன்னா ஒரு புது சந்ததி வரப்போகுது அப்படின்னு பார்க்கும்போது அது பார்க்கும்போது அவங்களுக்கு ஒரு சந்தோஷமா இருந்துச்சு. அவங்களும் கம்பீரித்து பாடினார்கள் அப்படின்னு பார்க்குறோம். யோபு 38:4-7. அப்போ நான் பூமியை அஸ்திபாரப்படுத்துகிற போது நீ இங்கே இருந்தாய், நீ அறிவாளியானால் அதை அறிவி, அப்பொழுது விடியற்காலத்து நட்சத்திரங்கள் ஏகமாய் பாடி தேவபுத்திரர் எல்லாரும் கம்பீரித்தார்களே அப்படின்னு பார்க்கும்போது தேவபுத்திரர்னா தேவதூதர்கள் எல்லாமே இந்த அஸ்திபாரத்தை போடும்போது கம்பீரித்திருந்தாங்கன்னு சொல்லிட்டு பார்ப்போம். அப்போ அவங்களுக்கான அந்த அஸ்திபாரத்தின் வேலை நடந்து கொண்டிருக்கும் போது தேவதூதர்கள் உடன் இருந்து அதை செய்கிறாங்கன்னு பார்க்கும்போது இந்த முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, தேவன் என்ன பண்ணாரா மனுஷனை எப்படி படிச்சார்னா அவருடைய சாயல்னு சொல்லும்போது அவருடைய சரீரம், ரூபம், குணலட்சணம் ரெண்டுமே வைக்கிறதுன்னு சொல்லிட்டோம். அது மட்டும் இல்லாமல் தேவன் எப்படி இருக்கிறதா ஒரு ராஜாவா இருக்கிறாரு, அதே போல மனுஷனை கூட ஒரு ராஜாவா படைத்திருந்தாருன்னு சொல்லிட்டு நம்ம பார்த்தோம். அப்போ இதெல்லாம் பார்க்கும்போது அந்த தூதருக்கு ஒரு மன மகிழ்ச்சி, ஏதோ ஒன்று தேவன் இங்கே புதுசாக செய்ய போறாரு, ஒரு ஆர்வத்தோடு அதை பார்த்துக்கிறாங்கன்னு சொல்லிட்டு பார்க்குறோம். அப்போ தேவனுடைய அனைத்து படைப்புகளுமே எல்லாமே இப்போ நம்ம பார்த்தது எல்லாமே பரிபூர்ணமாக இருக்குது. பூமியை உண்டாக்கி பூமியிலிருந்து வானத்தை பிரித்து வானத்துக்குள்ளே வச்சிருக்கிற சூரியன், சந்திரன், நட்சத்திரங்கள், பூமியில் இருக்கிற மரம், செடி, கொடிகள், தண்ணீர் எல்லாமே பரிபூர்ணமாக இருக்குது. அதே போல் மனுஷனை கூட தேவன் என்ன பண்ணுறதுனா தமது சாயலன் பண்ணும்போது அப்போ அவர் பரிபூர்ணமாக இருக்கிறது போல் மனுஷனையும் பரிபூர்ணமாக தான் உண்டு பண்ணி வச்சிருந்தார். ஆனால் காலப்போக்கில் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தோன்னாக்கா, ஏன் இது பரிபூர்ணமாக இருக்குதுன்னா அவர் பரிபூர்ணமாக இருக்கிறார். உபாகமம் 32:4, Deuteronomy 32:4. அவர் கண்மலை, அவர் கிரியை உத்தமமானது, அவர் வழிகளெல்லாம் நியாயம், அவர் நியாய கேடு இல்லாத சத்தியமுள்ள தேவன், அவர் நீதியும் செம்மையுமானவர். அவர் ரொம்ப பரிபூர்ணமாக பரிசுத்தமாக இருக்கிறதுனால அப்போ அவரை போல தான் எல்லாமே இருந்துச்சு. அப்போ இப்போ நம்மளுக்கு ஒரு வேலை செய்யறோம்னா அந்த வேலையில் நம்ம தேறி இருந்தோம்னா ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் அதிகமாக இருந்தால் நம்மளோட வேலைக்கும் புதுசாக வரவங்களோட வேலைக்கும் டிஃப்ரெண்ட் தெரியல. அதே போல் தேவன் எல்லாத்துலேயும் பர்ஃபெக்டாக இருக்கிறதுனால அவர் செய்கிற உண்டு பண்ண காரியங்கள் எல்லாமே பர்ஃபெக்டாக தான் இருக்குது. மனுஷனையும் அப்படியே தான் உண்டு பண்ணார். ஆனால் காலப்போக்கில் என்ன ஆயிடுச்சுன்னு பார்த்தோன்னா, மனுஷன் அந்த கனியை சாப்பிடாதுன்னு சொன்ன கனியை சாப்பிட்டதுனால கீழ்ப்படியாமல் போனதுனால அங்கே அபூரணத்துக்கு வந்துட்டான். பரிபூர்ணமாக இருந்த மனுஷன் இப்போ என்ன ஆயிட்டான், அபூரணத்துக்கு வந்துட்டான்னு சொல்லிட்டு பார்க்குறோம். இது எப்படி ஆரம்பிக்குது அப்படின்னு பார்த்தோன்னா, படைப்பின் காலத்திலிருந்து பரலோகத்திலும் பூமியிலும் உள்ள அனைத்து ஜீவன்களுக்கும் இடையே ஒரு பரிபூர்ணமான அமைதியும் ஒரு நல்லிணக்கமும் அங்கே இருந்துச்சு. ஒரு பாவத்தின் கரையோ இல்லை தீமையான எண்ணங்களோ இல்லை தீமைக்கான ஒரு அடையாளமோ எந்த ஒரு இதுவுமே அங்கே இல்லை, மனுஷனுக்குள்ளே அது வரல. அப்போ தேவதூதர்களோ இல்லை வேற எதுவுமே மனுஷனை
தடை பண்ண அங்கே எதுவுமே இல்லாத இருந்துச்சு. அந்த ஒரு காலகட்டத்தில் காலப்போக்கில் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, தேவ தூதர்களில் ஒரு பிரகாசமான ஒரு தூதர் வந்து அப்போ அவருக்கு என்ன பண்ணிடுறாருனாக்கா, அவர் பேர் வந்து லூசிபர். லூசிபர் வந்து அவர் எப்படி இருக்கிறாருன்னா ரொம்ப அழகாக இருக்கிறாரு, ஞானத்தில் சிறந்திருக்கிறார். இவர் தான் வந்து அங்கே பூமி அஸ்திபாரம் போடும் போதெல்லாம் இவர் அங்கே இருக்கிறார். அப்போ இருந்துட்டு தேவன் ஏதோ ஒன்று பண்ண போகிறான்னு சொல்லிட்டு எல்லாம் யோசிச்சுட்டு இருந்தவர் ஒரு காலகட்டத்தில் என்ன ஆயிடுச்சுன்னா, அவர் தேவனுக்கு எதிராகவே மாற வேண்டிய ஒரு சூழ்நிலைக்கு வந்துடுறார். அப்போ எல்லா உயிரினங்களை போலும் அவரும் பறிக்கப்பட்டிருந்தார். அவரும் வந்து ஒரு சிருஷ்டி தான். அப்போ அப்படி இருக்கும்போது ஒரு காலகட்டத்தில் அக்கிரமம் அவருக்குள்ள ஊடுருவ தொடங்குது. எசேக்கியேல் 28:15. நீ சிருஷ்டிக்கப்பட்ட நாள் துவக்கி உன்னில் அநியாயம் கண்டுபிடிக்கப்பட்டது மட்டும் உன் வழிகளில் குறையற்றிருந்தாய். அவங்க சிருஷ்டிக்கப்பட்டதுல இருந்து பரிபூர்ணமா தான் இருந்தார். தேவன் தான் பரிபூர்ணமா சிருஷ்டி பண்ணார். ஆனா அதுல இருந்து இந்த காரியம் செய்யற வரைக்கும் பரிபூர்ணமா அவர் இருந்தாரு. உங்ககிட்ட எந்த ஒரு குறையும் கண்டுபிடிக்கல. 17 அப்போ அவர் எப்படி இருக்கிறாருன்னு பார்த்தோன்னா 28:17. உன் அழகினால் உன் இருதயம் மேட்டிமையாயிற்று. அவர் எப்படி இருந்தார்னா அழகா இருந்தார். அழகா இருந்ததுனால உன் அழகினால் மேட்டிமையானாய், பெருமையாயிடுச்சு. உன் மினுக்கினால் உன் நாணத்தை கெடுத்தாய். உன் மினுக்கினாக்கா எல்லாத்தோட நான் தான் ரொம்ப பிரகாசமுள்ள விடிவெளி நட்சத்திரம் இல்லையா, அந்த மாதிரி பிரகாசம் இருக்கிறதுனால அவருடைய ஞானத்தை கெடுத்துக்கினாரு. உன்னை தரையிலே தள்ளி போடுவேன், ராஜாக்கள் உன்னை பார்க்கும்படி உன்னை அவர்களுக்கு முன்பாக வேடிக்கையா மாதிரி ஆயிட்டு. இப்ப அவருக்குள்ள பெருமை வந்துட்டு, பெருமை வந்து எந்த அளவுக்கு அந்த பெருமை போயிடுச்சு அப்படின்னு பார்த்தோம்னா, தேவனை போல இருக்கணும், தேவனை போல வாழணும், தேவனை போல இருக்கணும்ன்ற அந்த பெருமை உள்ள வந்து ஏசாயா 14 12 14 நம்ம வாசிக்கும் போது அவர் என்னெல்லாம் செய்யறாருன்றத அங்க சொல்றாரு. ஏசாயா 14 12 ஐசாயா 14:12-14. அதிகாலையின் மகனாகிய விடிவெள்ளியே, நீ வானத்திலிருந்து விழுந்தாயே, ஜாதிகளை ஈனப்படுத்தினவனே, நீ தரையிலே விட வெட்டப்பட்டாயே, நான் வானத்துக்கு ஏறுவேன். அவன் சொல்றது என்ன? அவனுடைய எண்ணங்கள், நான் வானத்துக்கு ஏறுவேன், தேவனுடைய நட்சத்திரங்களுக்கு மேலாக என் சிங்காசனத்தை உயர்த்துவேன், வடபுறங்களில் உள்ள ஆராதனை கூட்டத்தின் பர்வதத்திலே வீற்றிருப்பேன் என்றும், நான் மேகங்களுக்கு மேலாக உன்னதங்களில் ஏறுவேன், உன்னதமானவருக்கு ஒப்பாவேன் என்றும் நீ உன் இருதயத்திலே சொன்னாயே. என்ன பண்ணிருக்கிறான்? அவன் இருதயத்துல அவன் நினைச்சிருக்கிறான், இதெல்லாம் நான் பண்ண போறேன், இப்படி ஆயிடணும், தேவனுடைய அந்த மாதிரி நானும் வாழணும்னு சொல்லிட்டு அவன் இருதயத்துல நினைச்சுன்னு இருக்கும்போது, அப்ப அவனுடைய சிந்தனையில எல்லாம் என்ன ஆயிடுச்சுனாக்கா, எல்லாரும் அவனை வணங்கணும் அப்படின்ற மாதிரி சூழ்நிலைக்கு அவனுடைய எண்ணங்கள் வந்துடுச்சு. அப்போ தேவனுக்கு எதிராக கலகம் செய்ய ஆரம்பித்தான். அப்போ கலகம் செய்து மனிதர்களுடைய வழிபாட்டை தனக்குத்தானே எப்படி திருப்பறுத்துன்னு திட்டம் போட்டு, அப்போ அன்னைக்கிலேருந்து லூசிபர் என்ன பண்ணா, பிசாசா மாறிட்டான். லூசிபர்னா ஒரு தேவனுக்கு கீழ்ப்படிந்த ஒரு தூதர். இப்போ என்ன ஆயிட்டனா பிசாசுனா தேவனுக்கு எதிரானவன், சாத்தான் ஆயிட்டான். இன்னொரு அழைக்கப்பட்ட வெளிப்படுத்தல் 22 நம்ம பழைய பாம்பாகிய பிசாசு அப்படின்னு சொல்றது. அப்போ ஏமாற்றுறது மூலமா என்ன பண்ணிட்டானாக்கா, இப்போ என்ன பண்ணும், மனுஷர்களை ஏமாற்றி தன் பக்கம் இழுக்கணும். அப்போ அவன் செய்கிற காரியம்னா, தேவன் என்ன செய்யறார் சொன்னார்னா, அந்த கனியை சாப்பிடாதனாரு. இவன் என்ன பண்ணா, சாப்பிடு. அப்போ அதன் மூலமாக தடை செய்யப்பட்ட அந்த மரத்தின் பழத்தை சாப்பிட்றதுக்கு ஏவாளுக்கு சொல்லி கொடுக்குறான். அப்போ ஏவாள் என்ன பண்ணிட்டாங்க, அந்த பழத்தை சாப்பிட்டு அவங்க சாப்பிட்டதும் இல்லாமல் கணவனுக்கும் கொடுத்துட்டாங்கன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம். அப்போது ஏவாளை கட்டளையே, அந்த தேவனுடைய கட்டளையை மீற இவன் தூண்டினா அங்கே என்ன நடக்குதுதெல்லாம் நம்ம வேறு சப்ஜெக்டில் தான் நம்ம விவரமாக பார்க்கணும். இங்கே நம்ம சுருக்கமாக ஒரு பாயிண்ட் கொடுத்து போய் நிற்க முடியும், அவ்வளோதான். அப்படி இருக்கும்போது அங்கே என்ன ஆச்சுனாக்கா, மீற தூண்டினா அவங்களும் மீறிட்டாங்க. மீறிட்டு அவங்க சாப்பிட்டது இல்லாமல் கணவனுக்கும் ஆதாமுக்கும் கொடுத்துட்டாங்கன்னு சொல்லிப்பாங்க. அப்போ அந்த கொடுக்கும்போது அது என்ன ஆயிடுச்சுன்னா, கீழ்ப்படியாமை அங்கே ஆரம்பிச்சிருச்சு. அந்த தேவனுடைய கட்டளைக்கு எதிரான அவங்க கீழ்ப்படியாமல் போனதுனால, அவனும் சாப்பிட்டதுனால அங்கே என்ன ஆயிடுச்சுன்னு அப்படின்னு பார்த்தோன்னா, அந்த சாபத்தை கொடுத்தாரு. அதை நம்ம 16-17 வாசிக்கும் போது, அந்த பழத்தை சாப்பிட்ட நாளிலே சாவனா மரண தண்டனையை அவங்க பெற்றுக்கொண்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஆதியாகமம் 3:1-6 கொஞ்சம் பாஸ்டா வாசி. தேவனாகிய கர்த்தர் உண்டாக்கின சகல காட்டு ஜீவன்களை பார்க்கிலும் சர்ப்பமானது தந்திரமுள்ளதாய் இருந்தது. அது ஸ்திரியை நோக்கி, நீங்கள் தோட்டத்தில் உள்ள சகல விருட்சங்களின் கனியையும் புசிக்க வேண்டாம் என்று தேவன் சொன்னது உண்டோ என்றது. ஸ்திரீ சர்ப்பத்தை பார்த்து,
நாங்கள் தோட்டத்தில் உள்ள விருட்சங்களின் கனிகளை புசிக்கலாம், ஆனாலும் தோட்டத்தின் நடுவில் இருக்கிற விருட்சத்தின் கனியை குறித்து தேவன் நீங்கள் சாகாதபடிக்கு அதை புசிக்கவும் அதை தொடவும் வேண்டாம் என்று சொன்னார் என்றாள். அப்பொழுது சர்ப்பம் ஸ்திரியை நோக்கி, நீங்கள் சாகவே சாவதில்லை, நீங்கள் இதை புசிக்கும் நாளிலே உங்கள் கண்கள் திறக்கப்படும் என்றும் நீங்கள் நன்மை தீமை அறிந்து தேவர்களைப் போல் இருப்பீர்கள் என்றும் தேவன் அறிவார் என்றது. அப்பொழுது ஸ்திரியானவள், அந்த விருட்சம் புசிப்புக்கு நல்லதும் பார்வைக்கு இன்பமும் புத்தியை தெளிவிக்கிறதற்கு இச்சிக்கப்படத்தக்கதாக விருட்சமுமாய் இருக்கிறது என்று கண்டு அதன் கனியை பறித்து புசித்து தன் புருஷனுக்கும் கொடுத்தால் அவனும் புசித்தான். இப்போ எந்த மாதிரி அவன் வந்து மயக்கிட்டான் அப்படின்னு பார்த்தோன்னா, தேவன் என்ன சொன்னார், இந்த பழத்தை உங்களுக்கு சாப்பிட வேண்டாம்னு சொன்னாரா? இப்போ இவங்க என்ன பண்ணணும், அவன் சொன்னாருன்னு. ஆனால் அவங்க என்ன சொன்னாங்க, புசிக்க வேணான்னு மட்டும் இல்லை, தொட கூட வேணான்னு சொன்னார் அப்படின்னு. அப்போ ஒரு வார்த்தை அவங்க எக்ஸ்ட்ரா போடுறாங்க. எக்ஸ்ட்ரா போட்டிருந்தா அப்போ சாத்தான் என்ன பண்ணால் பார்த்தா இவங்களே ஈஸியாக வஞ்சிக்கலாம். அப்போ என்ன பண்ண, எப்படி சொல்லி சாப்பிட வைக்கலான்னா, ஏன் சாப்பிடக்கூடாது, சாப்பிட்டா என்ன ஆகும்னா, தேவன் சொல்றது நீ சாப்பிட்டா செத்துருவீங்க. ஆனால் இவன் என்ன சொல்றதுன்னா, நீ சாப்பிட்டா தேவனை போல ஆயிடுவீங்க, சாக மாட்டீங்கன்னு ஒரு பக்கம், ப்ளஸ் தேவ தூதர்களை போல ஆயிடுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்போ அப்படி சொல்லிட்டு அவங்களை ஏமாற்றி சாப்பிட வச்சிடலாம். அப்போ சோதனை கீழே மனுஷன் என்ன ஆயிட்டானா தோல்வி அடைச்சு. அப்போ தேவனுக்கு கீழ்ப்படியாமல் போனல, தேவனுடைய கட்டளை மீறதுனால இப்போ மனுஷன் என்ன பண்ணிட்டான், அந்த இடத்துல தோல்வி அடைஞ்சாச்சு. அந்த தோல்வி அடைஞ்சதுனால இப்போ அவங்க என்ன பண்ணுறாங்க, பரிபூர்ணமாக இருந்த மனுஷன் இப்போ என்ன ஆயிட்டனா அபூர்ணமாயிட்டான், பாவ நிலைக்கு தள்ளப்பட்டான். இப்போ அவன் மேலே சாபம் வந்துச்சு, மரண சாபம் வந்துச்சுன்னு சொல்லிட்டு பாவம். அப்போது இது எல்லாமே வந்து தேவனுக்கு அருகில் இருந்தவோ இப்போ தேவனை விட தூர தள்ளப்பட்டாங்கன்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஆதியாகமம் 3:17-19, ஜெனிசிஸ் 3:17-19. பின்பு அவர் ஆதாமை நோக்கி, நீ உன் மனைவியின் வார்த்தைக்கு செவி கொடுத்து புசிக்க வேண்டாம் என்று நான் உனக்கு விளக்கின விருட்சத்தின் கனியை புசித்ததினாலே பூமி உன் நிமித்தம் சபிக்கப்பட்டிருக்கும். நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் வருத்தத்தோடே அதன் பலனை புசிப்பாய். அது உனக்கு முள்ளும் குறுக்கும் முளைப்பிக்கும் வெளியின் பயிர் வகைகளை புசிப்பாய். நீ பூமியிலிருந்து எடுக்கப்பட்டபடியால் நீ பூமிக்கு திரும்பும் மட்டும் உன் முகத்தின் வேர்வையால் ஆகாரம் புசிப்பாய். நீ மண்ணாய் இருக்கிறாய், மண்ணுக்கு திரும்புவாய் என்றார். இப்போ நம்ம இவ்வளோ கஷ்டப்படுறோம், வேலை செஞ்சு நீங்கள்லாம் போய் 8 மணி நேரம் 12 மணி நேரம் வேலை செய்வோம். எதுக்காக வேலை செஞ்சாலும் அதுக்கான பலன் இல்லை. ஏன், நீ மண்ணா இருக்கிற, அப்போ மண்ணுக்கு திரும்ப சாபம் வாங்கிட்டார். அவர் மட்டும் சபிக்கப்படல, அந்த பூமியும் உன் நிமித்தம் சபிக்கப்பட்டிருக்கிறோம். நீ எதை விதைச்சாலும் உனக்கு என்னத்தான் பலன் கிடைக்குது, அதுக்கான பலன் இல்லை, முள்ளும் குறுக்கும் விளையிற. எப்படிப்பட்ட இடம் அது, ஏதேன் தோட்டம். ஏதேன் தோட்டத்தில் எல்லா விதமான கனி இருக்கிற மரங்கள் செடிகள் எல்லாம் இருந்துச்சு, ஒரு நதியை போயிட்டு இருந்துச்சு. அப்படிப்பட்ட பூமிக்கு என்னாச்சுன்னா சபிக்கப்பட்டுச்சு. எதனால, ஒரு விஷயத்துக்கு கீழ்ப்படியாமல் போனதுனால. அப்போ அவர் ஏதேனிலிருந்து அது மட்டும் இல்லாமல் அங்கிருந்து அவர் வெளியேற்றிட்டு இப்போ என்ன பண்ண, அவர் முதல்ல என்ன பண்ணியிருக்கணும், ஒரு வேலையும் இல்லை, அவர் நல்லா சுற்றிட்டு போயிட்டு அந்த பழத்தை எடுத்து சாப்பிடலாம். இப்போ என்ன பண்ணோம், வேர்வை செஞ்சு கஷ்டப்பட்டு சாப்பிடணும். அந்த மாதிரி ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டா மனுஷன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறோம். எனவே அவர்கள் இப்போ என்ன ஆயிட்டாங்க, அபூர்ணரா பரிபூர்ணமாக இருந்தது இப்போ அபூர்ணம் ஆயிட்டாங்க. இப்போ அவங்களுக்கு பிறகுற பிள்ளைகள் என்ன ஆயிட்டாங்க, அவரை போலவே அபூர்ணர்களாக பிறந்ததுனால அந்த சந்ததியில் இப்போ நம்ம வந்ததுனால நம்மக்கிட்டே என்ன ஆயிடுச்சு, இப்போ மரண தண்டனை வந்துடுச்சு, கஷ்டங்கள் வந்துடுச்சு. நம்ம செய்கிற எல்லாமே வந்து பிரயாசப்பட்டு தான் இப்போ சாப்பிட வேண்டியத ஒரு சூழ்நிலை வந்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம். அப்போ இந்த அபூரணம் என்ன ஆகுதுன்னு பார்த்தோன்னா, ஆதாமின் சந்ததியர் எல்லாருக்கு மேலேயும் வந்துடுச்சு. ரோமர் 5:12-6:23 6:23 பாவத்தின் சம்பளம் மரணம். அப்போ ரோமர் 5:12 என்ன சொல்றேன்னாக்கா, ஒரே மீறுதலினால எல்லாருக்கும் மரணம் வந்துச்சு. அப்போ ஆதாம் ஒருத்தர் மீறினாரு, அப்போ அவர்லேருந்து வந்து எல்லா சந்ததிக்கும் அந்த மரணம் வந்துடுச்சு. இனி உலகத்தில் போய் கேளுங்க, மரணம் ஏன் வந்துச்சுன்னா யாருக்கும் தெரியாது. பைபிள் மட்டுமே நம்மளுக்கு சொல்லும் மரணம் ஏன் வருது, மனுஷன் ஏன் சாகுறான். நீங்கள் எல்லாரும் கேட்டிங்கன்னா சொல்லலாம், ஏதோ பிறந்தோம் வளர்ந்தோம் இருக்கிற வரைக்கும் இருந்துட்டு செத்துறோம், ஏன் சாகுற ஏன் பொறுக்கிற. அந்த கேள்விக்கான பதில் பைபிள் தவிர நம்மளுக்கு வேற எங்கேயுமே கிடைக்காது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும். அப்புறம் என்னாச்சுனாக்கா, பாவத்தின் சம்பளம் மரணம். அப்போ அந்த மரணம் கூட இன்னைக்கு என்னாச்சு, கிறிஸ்துவத்துக்குள்ள என்ன சொல்லிட்டாங்கன்னா, மரணத்துக்கு அப்புறம் தண்டனை. என்ன தண்டனை, நரகம். நீ பாதாளத்தை போகணும், நரகத்தில் தண்டனை பண்ணணும். அதெல்லாம் பைபிள் வந்து இங்கே சொல்கிறதே இல்லை. நித்திய வேதனை இல்லை. மரணன்றது என்னன்னாக்கா ஒரு தூக்கத்து நிலைமை தான் நம்மளுக்கு பைபிள் சொல்கிறது நம்ம பார்க்குறோம். அப்போ கடவுள் யாருமே வந்து நித்தியமாக வேதனைப்படுறது இல்லை, படுத்த விடுறதில்லைன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம். எரேமியா 19:5
ஏன்னா அவருடைய மனசுல இது ஒருபோதுமே இல்லை. அவர் என்ன மனுஷனை துன்புறுத்தணுன்ற எண்ணம் வந்து அவர்கிட்ட எங்கேயுமே இல்லை. அவர் என்னன்னா அவர் அன்பா இருந்ததுனால தான் எல்லாத்தையுமே உண்டாக்கி மனுஷனுக்கு கொடுத்தாரு. கீழ்ப்படியாமல் போனாலும் அவர் மரணம் செய்தார், அவ்வளவுதான். அப்புறம் அந்த மரணத்தை இப்போ தேவன் மரண தண்டனை கொடுத்துட்டு அந்த மரண தண்டனையை மனுஷன் மேல அப்படியே விட்டுறாம அங்கேயே ஒரு வாக்குத்தத்தம் பண்றாரு. என்னன்னாக்கா ஆதியாகமம் 3:15, ஜெனிசிஸ் 3:15. இப்போ அந்த ஆதியாகமம் 3:15, உனக்கும் ஸ்திரீக்கும் உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகையை உண்டாக்குவேன். அவர் உன் தலையை நசுக்குவார், நீ அவர் குதிகாலை நசுக்குவாய் என்றார். அப்போ அங்கே என்ன ஆச்சுனாக்கா, இப்போ தேவன் வராரு, பார்க்குறாரு, இங்கே கீழ்ப்படியாமல் அந்த பழத்தை சாப்பிட்டாங்க. சாப்பிட்ட பிறகு ஏன் அந்த பழத்தை சாப்பிட்டேன்னு ஸ்திரீ கிட்ட கேட்குற. ஸ்திரீ என்ன சொல்கிறாங்கனாக்கா, அந்த சர்ப்பம் என்ன சாப்பிடுச்சு. ஆதாம்கிட்ட கேட்குற. ஆதாம் என்ன பண்ணுறா, நீ உண்டாக்குன ஸ்திரீ எனக்கு குத்திச்சு சாப்பிட்டேன். ஸ்திரீ கிட்ட கேட்கும்போது நீ உண்டாக்குன சர்ப்பம் குத்திச்சு சாப்பிட்டேன். சர்ப்பத்துக்கிட்ட எந்த ஒரு கேள்வியும் கேட்கல. உடனே என்ன பண்ண, இந்த சாபத்தை கொடுக்குறா. என்னன்னாக்கா, உன்னால் அவங்க தண்டிக்கப்பட்டு இருக்கிறதுனால இப்போ ஒரு ஸ்திரீக்கு உனக்கும் பகையை உண்டாக்குற சொல்லிட்டு ஒரு வாக்குத்தத்தம் அங்கே கொடுக்குறாரு. அந்த வாக்குத்தத்தம் எப்படி நிறைவேறுதுன்னு அப்படி பார்க்கும்போது, அப்போ ஆதாம் வழியா சாகிற எல்லாருக்குமே வந்து மரணமும் அதன் மூலம் கிடைக்கிற மரணம் மட்டும் இல்லை. இன்னைக்கு நம்ம வெறும் மறைச்சிட்டா பரவாயில்ல, ஆனால் அதுக்கு முன்னே எவ்வளோ கஷ்டங்கள் இருக்குது, வியாதிகள் இருக்குது, துக்கம் இருக்குது, கவலை, கண்ணீர், வலிகள், நோய், பலவீனம், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் சந்திச்சுட்டு லாஸ்ட்டாக தான் நம்ம மறிக்கிறோம். நம்ம உடனே மறைச்சிட்டோம்னாக்கா, ஏதோ ஒரு நோய் வந்துச்சு மறைச்சிட்டோம்னாக்கா பரவாயில்ல. ஆனால் அந்த நோய் வருஷக்கணக்கில் கஷ்டப்படுறவங்க தான் அது தெரியும், அதோட வலியும் வேதனை. நீங்கள் ஹாஸ்பிட்டல் நம்ம போய் பார்த்தோம்னா தெரியும், அவங்கள பார்த்தால இவ்வளோ பெரிய அந்த ஒரு கீழ்ப்படியாமல் இவ்வளோ தூரம் கொண்டு வந்துக்குதா அப்படின்னு சொல்லி நம்ம யோசிப்போம். அதனால அது நமக்கு வந்துச்சுன்னா அப்போ வந்து யோசனை எப்படி இருக்கும். அதனால தேவன் அதை அப்படியே விடாமல் அதுக்கு ஒரு மருந்தை தேவன் வைக்கிறார். அந்த மருந்து தான் யோவான் 3:16, John 3:16. தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். யார எல்லாரும் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு தேவன் தன்னுடைய ஒரே பேரான குமாரனை கொடுத்து இவ்வளவா உலகத்தை அன்பு கூர்ந்தார். அங்க முதல்ல என்ன சொன்னா, தேவன் விசுவாசிக்கிறவங்க யாரோ, ஆனா இங்க என்னன்னாக்கா விசுவாசிக்கிறவங்க மட்டும் இல்ல, ஒட்டுமொத்த உலக ஜனத்துக்கும், அதாவது ஆதாம்ல இருந்து வந்த எல்லா ஜனத்துக்கும் யார் தான் கொடுத்துக்கிறாரு, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை பலியா கொடுக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். 1 Corinthians 15, 21, 22. அப்ப எல்லாருமே வந்து உயிர்ப்பிக்கப்படுவார்கள். 1 Corinthians 15, 21, 22. மனுஷனால் மரணம் உண்டானபடியால், ஆதாமினால் மரண தண்டனை வந்துச்சு, அந்த மரணம் உண்டானபடியினால் மரித்தோரின் உயிர்த்தெழுதலும் உண்டாயிற்று. அப்போ மரித்தோரின் உயிர்த்தெழுதலும் உண்டாவது. ஆதாமுக்குள் எல்லாரும் மரிக்கிறது போல கிறிஸ்துவுக்குள் எல்லாரும் உயிர்ப்பிக்கப்படுவார். முதல் வந்து ஆதாம்ல எல்லாரும் மரிக்கிறாங்க, இப்ப கிறிஸ்துக்குள்ளார எல்லாரும் உயிர்த்து. அப்ப அந்த மரண தண்டனையை தேவன் அப்படியே விட்டுறாம அது என்ன பண்றாரு, இப்ப உயிர்த்ததுல மறுபடியும் எல்லா மனுஷரை கொண்டு வர போறாரு அப்படின்ற ஒரு சத்தியம் நமக்கு தேவன் தெளிவா கொடுக்குறாரு. 1 Timothy 4:2-6. இதுக்காகத்தான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மீட்கும் பொருளா வராரு. 1 Timothy 2:4. 1 Timothy 2:4-6. எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்படவும். எல்லா மனுஷருன்றது முக்கியம், வெறும் கிறிஸ்தவர்கள் மட்டும் இல்லை. நான் அநேகரோட போதனைனா கிறிஸ்தவர்கள் மட்டும் ரட்சிக்கப்படணும், மற்றவங்களை நரகத்துக்கு போயிடணும் அப்படி கிடையாது. தேவனுடைய திட்டம் என்னன்னா எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்படுவோம், சத்தியத்தை அறிகிற அறிவை அடையவும். சத்தியம்னா இப்ப நம்ம பேசிட்டு இருக்கிற விஷயங்கள் சத்தியங்கள் அவங்க அறியவும் அவர் சித்தமுள்ளவராய் இருக்கிறார். சித்தமுள்ளவர், தேவன் சித்தமுள்ளவராய் இருக்கிறாரு. தேவன் ஒருவரே. சத்தியனா தேவன் ஒருவரே. தேவனுக்கும் மனுஷனுக்கும் மத்தியஸ்தரும் ஒருவர். தேவனுக்கும் மனுஷருக்கும் மத்தியஸ்தலம். தேவன் ஒருத்தர் தான், தேவனுக்கு மனுஷனும் மத்தியஸ்தல ஒருத்தர் தான். ஆனா அவரு வேற இவரு வேற, ரெண்டு பேரும் ஒண்ணு கிடையாது. அப்புறம் எல்லாரையும் மீட்கும் பொருளாக தம்மை ஒப்பு கொடுத்த மனுஷனாகிய கிறிஸ்து இயேசு அவரே. எல்லாரையும் மீட்கும், மறுபடியும் எல்லாரையும் மீட்கும் பொருளாக தம்மை ஒப்பு கொடுத்த மனுஷனாகிய கிறிஸ்து இயேசு அவரே. அப்ப அவர் மனுமகனா வந்து வாழ்ந்து மரித்து சிலுவையில் பாடுபட்டு மரித்து அவருடைய ஜீவனை கொடுத்ததுனால நமக்கு எல்லாருக்கும் ரட்சிப்பு கிடைச்சிருக்குது. உயிர்த்ததில் நாம மட்டும் இல்லை, ஒட்டுமொத்த உலக ஜனமும் வருவாங்கன்றதான் இந்த சத்தியம். ஆனால் இந்த சத்தியம் தான் இன்னைக்கு மறைக்கப்பட்டு எல்லாருமே வந்து தப்பான போதனைகள் கொடுக்கறதுனால கிறிஸ்தவர்னா ஒரு விருப்பாயிடுச்சு. அப்போ இந்த சத்தியத்தை நீங்கள் போய் சொல்லுங்க, கண்டிப்பாக ஏற்போம். அப்போ மனிதனுடைய படைப்பு மற்றும் வீழ்ச்சிக்கு பிறகு ஒரு குறிப்பிட்ட ஒரு காலம் கடந்த பிறகு அந்த வாக்குத்தத்தம் எப்படி நிறைவேறுதுன்னு சொல்லிட்டு ஒருத்தர் கூப்பிடுறாரு. இப்போ அங்கே வந்து வாக்குத்தத்தம்
தீர்க்க தரிசனமா சொன்னார் ஆதியாகமத்துல. இப்போ கொஞ்ச நாள் கடந்த பிறகு இது எப்படி நிறைவேறுது அப்படின்னு பார்க்கும்போது ஒரு மனுஷனை கூப்பிட்டு அந்த மனுஷன் கிட்ட ஒரு வாக்குத்தத்தம் கொடுக்குறாரு ஆபிரகாமை கூப்பிட்டு ஆதியாகமம் 12:13. ஜெனிசிஸ் 12:13. ஆகையால் உன் நிமித்தம் எனக்கு நன்மை உண்டாகும்படிக்கு ஆதியாகமம் 12:13. ஆகையால் உன் நிமித்தம் எனக்கு நன்மை உண்டாகும்படிக்கும் என்னாலே என் உயிர் பிழைக்கும்படிக்கும் நீ உன்னை என் சகோதரி என்று 22:15. 22:15 கர்த்தருடைய தூதனானவர் இரண்டாம் தரம் வானத்திலிருந்து ஆபிரகாமை கூப்பிட்டு, நீ உன் புத்திரன் என்றும் உன் ஏகசுதன் என்றும் பாராமல் அவனை ஒப்பு கொடுத்து இந்த காரியத்தை செய்தபடியால் நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன் சந்ததியை வானத்துக்கு நட்சத்திரங்களைப் போலவும் கடற்கரை மணலைப் போலவும் பெருகவே பெருக பண்ணுவேன் என்று உன் சந்ததியார் தங்கள் சத்துருக்களின் வாசல்களை சுதந்தரித்துக் கொள்வார்கள் என்றும் நீ என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்தபடியினால் உன் சந்ததிக்குள் பூமியில் உள்ள சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும் என்றும் என் பேரில் ஆணையிட்டேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்றார். இப்போ ஆபிரகாம் குறித்து நம்ம பார்க்கும்போது 12ஆம் அதிகாரத்தில் என்ன வருதுன்னா, ஆபிரகாம் தேர்ந்தெடுக்கிறார். நீ உன் தேசத்தை இனத்தை விட்டு வான்னு சொல்லிட்டு கூப்பிட்டுட்டு அவரோட வாழ்க்கையில் என்ன நடக்குதுனாக்கா, ரொம்ப வருஷம் பிள்ளையில இருக்கிறாரு, பிள்ளை கொடுக்குறாரு. அந்த குழந்தை பிறந்த பிறகு அது ஒரு வாலிப வயசு வளர்ந்த பிறகு அந்த பிள்ளைய பலி கேட்கிறார் தேவன். அப்போ பலி கேட்கிறாருனாக்கா உண்மையிலே கேட்கல, அவரோட விசுவாசத்தை சோதிக்கிறார். அப்போ ஆபிரகாம் என்ன பண்ணாரு, சரி நான் பலி கொடுக்குறேன்னு சொல்லிட்டு எந்த ஒரு மறுப்பும் பேசாம பலி கொடுக்குறது அந்த பிள்ளையை கூட்டின்னு போறார். கூட்டின்னு போகும்போது அந்த பலி கொடுக்குற நேரத்தில் தேவன் தடுத்துட்டு, நீ என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்தபடினால நான் உன்னை ஆசீர்வதிக்கிறேன்னு சொல்லிட்டு என்ன ஒரு ஆசீர்வாதம் கொடுக்குறேன்னா, உன் சந்ததியில இருந்துதான் ஒட்டுமொத்த உலக ஜனமும் ரட்சிக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வாக்கு. அப்போ அந்த வாக்கு தத்தத்தை யார் இப்போ கவனிக்கிறதுன்னா பிசாசு வந்து சாத்தான் வந்து கவனிக்கிறான். அப்போ தேவன் அங்கே வாக்குத்தத்தம் பண்ணார் இல்லையா, அங்கே ஏதேன் தோட்டத்தில் பண்ணார். என்ன சொன்னாரு, உன் ஸ்திரீக்கும் உனக்கும் பகை உண்டாக்குவேன், உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகை உண்டாக்குவேன். அப்போ அங்கிருந்து பார்த்துட்டு வரான் யார் அந்த வித்து. அப்போ அந்த வித்து யாருன்னு சொல்லிட்டு பார்த்துட்டே வரும்போது இப்போ தேவன் என்ன பண்ணுறாக்கா, முதலாம் உலகம் முடிஞ்சிச்சு, முதலாம் உலகமே அழிஞ்சு போச்சு. இப்போ ரெண்டாவது உலகத்துக்கு வராரு. ரெண்டாவது உலகத்திலேருந்து ஆபிரகாமை தேர்ந்தெடுக்கிறாரு. தேர்ந்தெடுத்த பிறகு இவ்வளோ விஷயங்கள் ஆபிரகாம் வாழ்க்கையில் நடந்த பிறகு இந்த வார்த்தையை சொல்லும்போது அப்போ இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுறான். அப்போ இவங்க வம்சத்தில் யாரோ ஒருத்தர் வரப்போகிறாரு, அவர் தான் வந்து நம்மளுடைய தலையை நசுக்க போகிறாரு அப்படின்ற மாதிரி. அப்போ அந்த பழைய பாம்பாகிய பிசாசின் தலையை நசுக்க வேண்டும் என்று தேவன் முன்பு சொன்ன அந்த காரியத்தை இப்போ நோட் பண்ணினே வரோம். இப்படி வரும்போது அப்போ இந்த அறிக்கை பிசாசின் சக்தியிலிருந்து மனுஷனுக்கு வர இருக்கிற அந்த விடுதலையை பற்றி தேவனுடைய வாக்குறுதியாக இருக்குது. அப்போ பிசாசுக்கிட்ட அடிமையாக இருக்கிற அந்த மனுஷனுக்கான அந்த விடுதலையை கொடுக்கறதுக்காக தேவன் இந்த திட்டத்தை சொல்லும்போது அப்போ என்ன பண்ணுறாக்கா, அந்த ஆசீர்வாதத்தை கொண்டு வருகிற மீட்பர் எப்படி வரணும், என்னன்னு சொன்னாராங்க, ஸ்திரீயின் வித்து. இப்போ எல்லாருமே வந்து நம்ம எல்லாரும் வந்து புருஷனுடைய வித்து. நீங்கள் பிள்ளைகள் பிறகுதுன்னா யாருன்னா புருஷன் காரணம். ஆனால் அவர் மட்டும்தான் புருஷன் சம்பந்தம் இல்லாமல் பிறக்க வேண்டிய குழந்தை. அவர் தான் வந்து பரிசுத்த ஆவினால கன்னி மரியாள் வயிற்றுல பிறந்த கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. அதுதான் வந்து ஸ்ரீ வித்துன்னு சொல்லி, வேற யாருமே ஸ்ரீ வித்து கிடையாதுன்னு சொல்லிட்டு பார்க்குறோம். அப்போ ஆபிரகாமுக்கு அளிக்கப்பட்ட வாக்குறுதி ரொம்ப காலமாக அவர் பார்த்துட்டே வராரு. மீட்பர் ஆபிரகாம் இருந்த பிள்ளைகள் வருவாங்கன்னு பார்த்தினாக்கா, ஒருவேளை ஈசாக்கு முதல்ல பிறக்கிறாரு. அப்போ ஈசாக்கு அந்த பிள்ளையா இருக்குமா சாத்தான் பார்க்குறான், அதுவும் இல்லை. அதுக்கப்புறம் யாக்கோபு வராரு, யாக்கோபும் இல்லை. யாக்கோபுக்கு அப்புறம் யாக்கோபின் 12 பசங்க வராங்க, அவங்களும் இல்லை. ஆனால் தேவன் என்ன பண்ணார், தேவனுடைய பார்வையில் அந்த 12 பேரை ஒரு தேசமாக்கி அவரோட விசேஷ ஜனமாக தெரிஞ்சு கொள்றாரு. ஆனால் ரட்சகர் அவங்கள யாரும் கிடையாது அப்படின்றது தெளிவாக அங்கே கொண்டுட்டே வராரு. யாத்திராகம் 19:5 வரும்போது, என் சொல்லுக்கு நீங்கள் கீழ்ப்படிந்து இருந்தால் நீங்கள் எல்லா ஜனத்தை பார்க்கலாம், நீரே எங்களுக்கு சொந்த பிள்ளைகளாக இருப்பீங்கன்னு சொல்லிட்டு தேர்ந்தெடுக்கிறார். இப்படி வந்து ஆபிரகாம் சந்ததியினர் தங்கள் கடவுளுக்கு கீழ்ப்படிந்தது வரை பல உதவிகள் தேவனிடத்திலிருந்து பெற்றுக்கொள்கிறாங்க. ஆனால் ஒரு தேசமாக ஆசீர்வதிக்கப்படுறாங்களே தவிர ரட்சகர் அதுலேருந்து தான் வரலன்னு சொல்லிட்டு நம்ம அந்த சந்ததியில் வர போகிறாங்க. ஆனால் இது வரைக்கும் வரல. அப்படியே பார்த்துட்டு வரும்போது அப்போது மோசே ஒருத்தர் வர்றாரு. சரி மோசேவா, ஏன் அப்படின்னு சொன்னால் மோசே அவ்வளோ பெரிய வேலை செய்கிறார் தேவனுக்காக. மோசே அவ்வளோ வேலை செய்கிறதுனால இவரான்னு சொல்லிட்டு பார்த்தா, அப்போ மோசேவை என்ன சொல்லிடுறாரு, இல்லை என்னை விட பெரிய ஒரு தீர்க்கதரிசி வர போகிறாரு. உபாகமம் 18:5, டியூட்ரானமி 18:5. அவனும் அவன் குமாரரும் என்னாலும் கர்த்தரின் நாமத்தை முன்னிட்டு ஆராதனை செய்யும்படி நிற்கும் பொருட்டு 18:15 18:15 உபாகமம். உன் தேவனாகிய கர்த்தர்
என்னை போல ஒரு உன் தீர்க்கதரிசி தேவனாகிய கர்த்தர் என்னை போல ஒரு தீர்க்கதரிசி. இப்ப இது வரைக்கும் ஜனங்க அவர் எப்படி பார்த்துக்கிறாங்கன்னா அவர் தான் பெரிய தீர்க்கதரிசி. ஏன்னா அவ்வளவு விஷயங்கள் செய்துட்டு இருக்கிறாரு. செய்திருக்கிறதுனால இவர் தான் பெரிய தீர்க்கதரிசி, இவர் தான் நம்மளை மீட்டு ரட்சிக்க போறாரு அப்படின்ற ஒரு ஜனம் அவங்களுக்குள்ள இருக்குது. அந்த சாத்தான என்ன பண்ணிக்கிறான்னா இவர் இவ்வளவு வேலை செய்யறதுனா இவர் தான் இருக்குமா அப்படின்னு யோசிக்கும் போது இப்ப இவர் வாயிலிருந்து என்ன வருது, என்னை போல ஒரு தீர்க்கதரிசி, பெரிய தீர்க்கதரிசி வரப்போறார். அப்போ அவங்க அது கட்டாயிடுச்சு. கட்டான பிறகு அப்புறம் என்ன பார்க்குறானாக்கா, மோசேக்கு அப்புறம் யாரெல்லாம் வராங்க, யோசுவா வராரு, சாமுவேல் வராரு, தாவீது வராரு, சாலமன் வராரு, இன்னும் பெரிய பெரிய மனுஷர்கள் தேவனுடைய ஊழியக்காரங்க வந்துட்டே இருக்கும்போது இவங்களே பார்த்துட்டே வர, இவங்களே யாருமே இல்லை. அப்பப்போ ஏன்னா அந்த தீர்க்க தரிசனம் மொத்தம் இஸ்ரேல் ஜனங்கள் வந்து நினைச்சு பார்க்குறோம். தேவன் சொன்ன அந்த தீர்க்க தரிசனத்தை அதான் ஆபிரகாம் கிட்ட அந்த வசனத்தை சொன்னதுனால அதை நினைச்சிட்டே வந்துனுக்குறாங்க. காலம் கடந்து வந்தாலும் கூட ஒருத்தர் வர போறாரு, அவர் வல்லமை உள்ளவர், ஒருத்தரை தேவன் அனுப்ப போறாருன்ற நம்பிக்கை மட்டும் அவங்க விடல. காலப்போக்கில் அது என்ன ஆச்சுனாக்கா, அது தாவீதின் குடும்பத்துக்கிட்ட வந்து நிற்குது. என்னன்னாக்கா தாவீதின் சந்ததியில தான் அவர் வரணும்னு சொல்லிட்டு சங்கீதம் 132 11 12 Psalms 132 11-12. உன் கர்ப்பத்தின் கனியை உன் சிங்காசனத்தின் மேல் வைப்பேன் என்றும், உன் குமாரர் என் உடன்படிக்கையையும் நான் போதிக்கும் என் சாட்சிகளையும் காத்து நடந்தால் அவர்கள் குமாரரும் என்றென்றைக்கும் உன் சிங்காசனத்தில் வீற்றிருப்பார்கள் என்றும் கர்த்தர் தாவீதுக்கு உண்மையாய் ஆணையிட்டார், அவர் தவற மாட்டார். அப்போ அவர் ஆணையிட்டார்னா தவற மாட்டார். அது அப்படியே தொடர்ந்து வரும்போது இப்போ என்ன ஆச்சுன்னா தாவீதின் சந்ததியில வரப்போறாரு. அப்போ தாவீதின் சிங்காசனத்துல யார் உட்கார போறது அப்படின்னு பார்த்தோன்னாக்கா, தாவீது சிங்காசனில் விட்டுருக்கோம் 1 நாளாகும் 28-23 அங்கே என்ன சொல்கிறேன்னாக்கா, தாவீது சிங்காசனத்தில் யார் தாவீது உட்காராரு, தாவீதுக்கு அப்புறம் சாலமன் வராரு. ஆனால் அங்கே உண்மையில் என்ன சொல்லுங்க, அந்த சிங்காசனம் யார் விடுதுன்னு சொல்லுவார். 1 நாளாகும் 28-23 First Chronicle 28-23. இதோ தேவனுடைய ஆலயத்து வேலைக்கெல்லாம் ஆசாரியர் வேலையாக இருக்கிற வகுப்புகள் இருக்கிறது. அது இல்ல சரி, எரேமியா ஒரு தீர்க்கதரிசி சொல்றாரு. எரேமியா என்ன சொல்றதுன்னா தாவீதின் கிளையாக வராரு சொல்லிட்டு எரேமியா 23:5-6. அப்படி இருக்கும்போது அப்ப இஸ்ரேலில் உள்ள இந்த உண்மையானவர்கள் எல்லாருமே வந்து ஒரு நீண்ட காலமா ஒரு எதிர்பார்ப்போடு இருக்கிறாங்க. என்ன ஒரு எதிர்பார்ப்புனா, மேசியா வரப்போறாரு. அப்போ மோசே சொன்னார் இல்லையா, என்னை போல ஒரு தீர்க்கதரிசி வரப்போறாரு. அப்போ அந்த தீர்க்கதரிசி யாருன்னு சொல்லிட்டு காத்துனே இருக்கிறாங்க, ஒரு மேசியா வரப்போறாரு அப்படின்னு சொல்லிட்டு. அந்த மேசியா யாருனாக்கா அந்த பெரிய மீட்பர். ஆனால் அந்த மீட்பரும் வந்துட்டாரு. ஆனால் அவங்க என்ன பண்ணிட்டாங்கனாக்கா, அவங்க எதிர்பார்த்துனே தான் இன்னும் இருக்கிறாங்க. ஒரு சிலர் மட்டுமே இவர் தான் சொல்லிட்டு கண்டுபிடிச்சாங்க, அநேகர் வந்து அதை கண்டுபிடிக்கல. ஆனால் அனைவரும் வந்து எதிர்பார்த்த போதிலும் பெரும்பான்மையினர் அதை ஏற்றுக்கல. லூக்கா 3:15 Luke 3:15. யோவானை குறித்து இவன்தான் கிறிஸ்துவோ என்று ஜனங்கள் எல்லாரும் எண்ணம் கொண்டு தங்கள் இருதயங்களில் யோசனையாயிருக்கையில், அப்போ யோவான் தான் கிறிஸ்துன்னு சொல்லிட்டு அவங்க யோசனையா இருக்கிறாங்க. ஆனால் யோவான் இல்லை, கிறிஸ்து வந்தது. அப்போ ஆபிரகாமின் சந்ததியான பெரிய மீட்பர் கிறிஸ்து தான் சொல்லிட்டு கலாத்தியர் 3:16 அந்த சந்ததி அப்படி ஆபிரகாமுக்கு சொன்னார் இல்லையா, உன் சந்ததின்னு சொல்லிட்டு அந்த சந்ததி கிறிஸ்துவே அப்படின்னு சொல்லிட்டு 3:16 வருது. அப்போ கர்த்தராகிய பிறப்பு இயேசு கிறிஸ்து வந்து பிறக்கும்போது அங்கே என்ன ஆயிடுச்சு அப்படின்னு பார்த்தோன்னா, ஒரு பெரிய சந்தோஷம் உண்டாச்சு இல்லைங்களா எல்லாருக்கும். ஆபிரகாம் கொடுக்கப்பட்ட அந்த வாக்கு தத்துவம் ஆதியாகமம் 12:1-3 13 இல்லை 1-3. அதான் நீ என்னை கூப்பிடும்போது உன் ஜாதிக்குள்ள எல்லாரையும் ஆசீர்வதிக்கப்படும் சொல்லிட்டு அந்த வாக்கு தத்துவம் பண்ணார் இல்லையா, அந்த வாக்கு தத்துவம் நிறைவேறதுக்காக இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா, ஒரு ஸ்திரீயின் வயிற்றுல ஒரு குழந்தை பிறக்கணும். அது ஸ்திரீனாக்கா கன்னி ஸ்திரீ. அந்த கன்னியின் வயிற்றுல அந்த குழந்தை பிறக்கணும். அந்த குழந்தையும் பிறக்குது. அந்த குழந்தை வந்து பரிசுத்த குழந்தைய அங்கே இருக்கிறத நம்ம பார்க்குறோம். அப்படி ஏதோ ஒரு வகையில் அப்போது அவர்களால் புரிந்து கொள்ள முடியல. அப்போ இயேசு கிறிஸ்து தான் இது மெசியான்னு சொல்லிட்டு அவங்களால புரிஞ்சு கொள்ள முடியல. காரணம் என்னன்னாக்கா, அவர் என்னக்கா ஒரு பெரிய ராஜாவாகிய பூமியில எல்லா மக்களுக்கும் ஆசீர்வதித்து கொண்டு வருவார் என்று அவங்க எல்லாருமே வந்து நினைச்சிட்டு இருந்தாங்க. அப்படி இருக்கும்போது இதை வந்து ஏன்னாக்கா ஏசாயா 9ஆம் அதிகாரம் சில வசனங்கள் அப்படி சொல்லுது. என்னன்னாக்கா நம்மளுக்கு என்ன சொல்றாரு, ஒரு பாலகன் பிறந்தார். அவர் எப்படி இருக்கிறாரு, அவருடைய நாமம் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தர், வல்லமை உள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு. அப்ப இதெல்லாம் மனசுல வாங்கிட்டு இதெல்லாம் தீர்க்க தரிசனம். அப்ப இதெல்லாம் வாங்கும்போது அவங்களுக்கு எப்படி பார்க்கறாங்க, எப்படி எதிர்பார்க்கறாங்கன்னா, வர வேண்டியவர் அவருடைய அரசாங்கத்தின் பெருக்கத்திற்கும் சமாதானத்திற்கும் முடிவு இருக்காது,
தாவீதின் சிங்காசனத்திலும் அவருடைய ராஜ்யத்திலும் அதை நியாயத்தினாலும் நீதினாலும் என்றென்றைக்கும் நிலைநாட்டுவார் அப்படின்ட்டு கிறிஸ்துவ பற்றியில ஒரு தீர்க்க தரிசனம். அப்ப அப்படி தீர்க்க தரிசனம் இருக்கும்போது இந்த வார்த்தைகள் கிறிஸ்துல நிறைவேறல. அவங்க எதிர்பார்க்கிற நேரத்துல அது நிறைவேறல. அவங்க எதிர்பார்த்தது என்னன்னாக்கா, நம்ம வந்து அவர் ஒரு ராஜாவா வருவாரு, ஒரு வீரனா வருவாரு, இப்படியெல்லாம் வந்து நம்மளை மீட்டு எடுப்பாருன்னு சொல்லிட்டு அவங்களுடைய எதிர்பார்ப்பு இருந்தது. ஆனா என்ன ஆயிடுச்சு அப்படின்னு பார்த்தோன்னாக்கா, அவர் எப்படி வந்தாரு? மிகவும் சாதாரணமா வந்தாருன்னு சொல்லிட்டு பார்க்கணும். அப்போ இந்த எதிர்பார்ப்பு இல்லாதனால இயேசு பிறப்பு மனித வரலாற்றுல ஒரு மிகப்பெரிய ஒரு நிகழ்வா அங்க நடக்கிறத பாக்குறோம். அது எல்லாமே வந்து தீர்க்க தரிசனமா இருந்துச்சு. இப்போ இயேசு எங்க பிறந்தாரு? பெத்லகேம். அப்ப பெத்லகேம்ல தான் பிறப்பாருன்னு சொல்லிட்டு மீகா 5:2 தீர்க்க தரிசனமா இருக்குது. மத்தேயு 2:5-6 அது நிறைவேறும். அப்போ இப்படிப்பட்ட ஒரு மகான், ஒரு மிகப்பெரிய ஒரு மகானுடைய பிறப்பு எப்படி இருக்குது? ரொம்ப ஆடம்பரமா இருக்குதா? இன்னைக்கு ஒரு ராஜா வீட்டுல யாராவது கர்ப்பமாயிட்டு அவங்க குழந்தை பிறகுன்னா அது எவ்வளோ ஆடம்பரமாக கொண்டாடுவாங்க. ஆனால் இன்னைக்கு உலகத்துக்கே ராஜா. அவருடைய பிறப்பு எப்படி இருக்குதுன்னு பார்த்தோம்னா, ஒரு ஆடம்பரமாகவோ பிரம்மாண்டமாகவோ ஒரு காட்சியோ அங்கே இல்லை. இந்த ஒரு பெரிய செயல் வந்து ஒரு சாதாரணமாக நடக்கிறதுன்னு நம்ம பார்க்குறோம். அது முதல்ல யாருக்கு தான் சொல்கிறாரு? ஒரு சாந்த குணமுள்ளவர்களுக்கும் ஏழ்மையானவர்களுக்கு தான் முதல்ல சொல்கிறார். அப்போ மரியாள் அவருடைய கணவர் ஏழைகள். அப்போது தேவ தூதர்கள் வந்து அவங்க சொல்கிற விஷயம் யாருக்கு? மேய்ப்பர்கள். அந்த மேய்ப்பர்களுக்கும் எப்படி சாதாரண ஜனங்கள் தான். அப்படி இருக்கும்போது பரலோகத்தில் மிகுந்த மகிழ்ச்சி உண்டா இருக்கும். இயேசு கிறிஸ்து பிறக்கும்போது அந்த வார்த்தை சொல்றாங்க. லூக்கா 2:10, லூக் 2:10. தேவதூதன் அவர்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், இதோ எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும். எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை கொடுக்கிற நற்செய்தி உங்களுக்கு அறிவிக்கிறேன். அங்க என்ன சொன்னாரோ, எல்லா ஜனத்தையும் மீட்கும் பொருளாக கிறிஸ்து இயேசு வர முடியும். இப்போ என்ன சொன்னா, எல்லா ஜனத்துக்கும் சந்தோஷத்தை கொடுக்கிற நற்செய்தி வந்தாச்சு. இப்போ எல்லாரும் கேட்டு இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால தலை வணங்குற காலம் வரணும்னு சொல்லி நான் பார்ப்போம். அப்படி இருக்கும்போது ஓகே, அப்படி இருக்கும்போது கிறிஸ்து பிறந்துட்டாரு. அப்ப அந்த கிறிஸ்து பிறந்தாலும் அந்த தேவதூதர் சொன்ன வார்த்தை என்ன? எல்லா மனுஷருக்கும் உண்டான நற்செய்தி. இப்ப இயேசு கிறிஸ்து பிறந்து எவ்வளவு வருஷம் ஆயிடுச்சு? 2020-25 வருஷம் ஆயிடுச்சு. அப்ப எல்லாருக்கும் சந்தோஷம் வந்துச்சா? எல்லாருக்குமான நற்செய்தி ஆயிடுச்சா அப்படின்னு பார்த்தோம்னாக்கா, அப்போ அவங்க எதிர்பார்த்தது போல நிறைய விஷயங்கள் இயேசு கிறிஸ்து மூலமா நடக்க வேண்டியது. அது ஒண்ணுதான் வந்து அவர் வந்து மனுமக்களுக்கு வந்து ரான்சம் கொடுக்க வேண்டியது, அவர் சிலுவையில மறிக்க வேண்டியது. ஆனா அதுக்கப்புறம் வேற சில காரியங்கள் நடக்க வேண்டியதா இருக்குதுன்னு சொல்லி பார்க்கிறோம். அப்போ இவங்க எதிர்பார்த்தது அநேக இஸ்ரேலர்கள் ஏன் ஏத்துக்கல அப்படின்னா, இயேசு வந்து எப்படி வருவார்னா என்ன சொல்றாரு? தாவீத சிங்காசனத்துல வருவார். அப்ப தாவீத சிங்காசனம் வருவார்னா மோசையை விட ஒரு பெரிய தலைவராவோ, இல்லை யோசுவாவை விட ஒரு பெரிய தளபதியாவோ, இல்லை தாவீதை விட ஒரு பெரிய வீரனாகவோ, ஒரு சாலமோனுடைய ஒரு ஞானி ராஜாவாக அதோட மேலத்தான் அவங்க எதிர்பார்த்தாங்க. அப்படி இருக்கிறதுனால அவங்களால அந்த அளவுக்கு இயேசு வரல. இயேசு கிறிஸ்து வந்தது எப்படின்னா, ஒரு ஏழ்மையான வீட்டில் சாதாரண குடும்பத்தில் ஒரு சிறு பாலகனாக பிறந்து வளர்ந்து மறிக்கிற வரைக்கும் அவர் அப்படியே தான் வாழ்ந்தாருன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம். அப்போ அப்படி இருக்கும்போது அப்போது இயேசு மிகப்பெரிய ஒரு மகிமை நிறைந்த ஒரு ராஜா தான். அந்த காலகட்டம் அப்போ அது இல்லை. இயேசு ஏறுதுக்கிட்ட போய் நிற்கும் போது சொன்னா இல்லையா, இந்த ராஜ்யம் இந்த என்னுடைய, நான் ராஜா தான், ஆனால் இந்த காலத்துக்கு இல்லை அப்படின்ற ஒரு சத்தியத்தை அவங்களால புரிஞ்சு கொள்ள முடியும். அவங்க எதிர்பார்த்ததுனால இப்படி வந்ததுனால இயேசுவை அவங்க நிராகரிச்சிட்டாங்க. ஏன்னா இயேசு கிறிஸ்து பற்றி நடக்க வேண்டிய தீர்க்க தரிசனங்கள் நிறைய இருக்குது. ஒன்று, அவர் வந்து மனுஷருக்காக மறிக்கணும். அப்புறம் வந்து அவர் எப்படியெல்லாம் பாடுபடணும்னு சொல்லிட்டு ஏசாயா 53ஆம் அதிகாரம், சங்கீதம் 22ஆம் அதிகாரம் நமக்கு தெரியும். அப்போ அவ்வளோ பாடுபட்டு மறித்து பிறகு அவர் உயிர்த்தெழுந்து மறுபடியும் மகிமையில் வந்த பிறகு தான் வேறு சில காரியங்கள் நடக்க வேண்டியிருக்குது. இது தெரியாது கிறிஸ்தவர்களுக்கு, அநேகருக்கு வந்து இது தெரியாததுனால எல்லாமே இங்கே எல்லாம் ஆயிடணும்னு சொல்லிட்டு இஸ்ரேல்கள் எப்படி எதிர்பார்த்துருந்தாங்களோ இன்னைக்கு இருக்கிற கிறிஸ்தவர்களும் அப்படிதான் எதிர்பார்க்குறாங்கன்னு சொல்லிட்டு பார்க்குறோம். அப்போ இஸ்ரேல்கள் தங்கள் மேசியாவினுடைய வல்லமை, சக்தி மற்றும் மகிமை பற்றி பேசின அந்த தீர்க்க தரிசனங்கள், அந்த தீர்க்க தரிசனங்கள் மட்டுமே பார்த்தாங்களே தவிர ஒரு அடிமையாக வந்து பாடுபட்டு மறிக்கணுன்ற அந்த தீர்க்க தரிசனத்தை ஓரமாக வச்சுட்டாங்க. ஏன்னா இது நிறைவேறினா தான் அது நிறைவேறுன்றது அவங்களுக்கு புரியாமல் போயிடுச்சு, அதை மறந்துட்டாங்க. அப்போ இந்த தீர்க்க தரிசனங்களும் இன்னும் பல தீர்க்க தரிசனங்களும் இயேசு பூமிக்கு வந்தபோது நிறைவேறிச்சு. அப்போ நிறைவேறிட்டு என்ன பண்ணால் இயேசு கீழ்ப்படிந்து எல்லாமே மறித்து சிலுவையில் மறித்து இப்போ மகிமையில் இருக்கிறாருன்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். அப்புறம்
ஏன்னா அது பார்த்தோம்னா இயேசு தம்முடைய ஆத்மாவை மரணத்துக்கு தான் மறித்து அப்போ சுருக்கமான பதில் இல்லை தான் என்னன்னாக்கா, ஏன் தம்மை பலியாக கொடுத்தாருனாக்கா, மனுஷன் பாவத்தின் நிமித்தம் மரண சாபத்தை பெற்றுக்கொண்டான். பாவத்தின் சம்பளம் மரணம் 6:23. அப்போ ஒரே மனிதனால கீழ்ப்படியாமையினால் மரணம் வந்ததுனால அந்த மரணத்தை எடுத்து போட ஆதாமின் கீழ்ப்படியாமல் போனதுனால இயேசு கீழ்ப்படிந்து தேவனுக்கு கீழ்ப்படிந்து அந்த மரணத்தை ஜெயிச்சார் அப்படின்னு சொல்லிட்டு ரோமர் 5:12 பார்க்கணும். அப்படி இருக்கும்போது அப்போ ஆதாமின் சந்ததியினர் அனைவரும் இப்போ எப்படி இருக்கிறாங்கன்னா அபூர்ணரா. ஆதாம் பாவம் சொன்னதுனால பரிபூர்ணா இருந்தவர் அபூர்ணர் ஆனதுனால இப்போ அவருக்கு பிறந்த பிள்ளைகள் கூட என்ன ஆயிட்டாங்க, அபூர்ணரா இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு வந்துருக்கிறோம். அப்படி பார்க்கும்போது மனிதன் இப்போ என்ன தேவை, மனுஷனுக்கு அந்த உயிர்த்தெழுதலும் அந்த நித்திய ஜீவனும் தேவைப்படுது. அப்போ பாவம் மரணத்தை கொண்டு வந்தது. அந்த பாவத்துக்கான அந்த மரணத்துக்கான சரியான விலை மரணம், இன்னொரு மரணம். அப்போ அந்த மரண தண்டனை எடுக்கிறதுக்கு இன்னொரு மரணம் தேவைப்படுது. ஏன்னா தேவன் நீதி உள்ளவராக இருக்கிறதுனால ஒரு பக்கம் அன்புள்ளவராக இருக்கிறதுனால அவங்க அந்த பாவத்தை மன்னிச்சு ஒரு வாய்ப்பை கொடுத்தாரு. இப்போ நீதி உள்ளவராக இருக்கிறதுனால அந்த அன்பை நிறைவேற்றுறதுக்கு தன்னுடைய மகனையை பலியாக கொடுக்குறார் நீதியாக. அப்போ கொடுக்கும்போது அப்போது மீட்கும் பொருள் யார் கொடுக்கணுன்னாக்கா கிறிஸ்து மட்டும்தான் கொடுக்க முடியும், வேறு யாரும் கொடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டு சங்கீதம் 49:7 கூட பார்க்குறோம். ஏன்னா விழுந்து போன மனிதர்களுடைய அதுக்கான தகுதி யாருக்கும் இல்லைன்னு சொல்லி பார்க்குறோம். அது மட்டும் இல்லை, அவங்க பலிகள் செலுத்திட்டு அந்த பலிகள் கூட அவங்கள நிவர்த்தி செய்யாதுன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம். ஏன்னா இந்த பாடம் ஒரு வருஷம் எடுக்கிற பாடம். இதை நம்ம சுருக்கமாக ஒரு பாயிண்ட் சொல்லி நம்ம எடுத்துக்கிறோம். நான் இதை போய் நமக்கு சொல்லும்போது ஈஸியாக இருக்குன்றதுக்காக. எனவே மனுஷனுக்கான மீட்டும் பொருளை யாரும் கொடுக்க முடியாது. அப்போ ஒரே தேவனுடைய குமாரன் பலியா வந்தார், தேவன் அவருடைய பிதா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும். இயேசு தம்மை மீட்கும் பொருளாக கொடுக்க வந்ததாக அவரே சொல்றாரு. மத்திய 20:28 நம்ம பார்க்குறோம். மேலும் அப்போஸ்தலன் பவுல் என்ன சொல்லுனாக்கா, மனுஷனாகிய கிறிஸ்து இயேசு தம்மையே அவருக்கு மீட்கும் பொருளாக கொடுத்தாருன்னு சொல்லிட்டு மேற்கொண்டு வாசனம் வாசிச்சு 1 தீமோத்தேயு 2:5-6. அப்போ அவர்களுக்கு ஜீவன் உண்டாயிருக்கிறவும் அது மிகுதியாக பெருகவுமே நான் வந்தேன். யோவான் 10:10. ஜான் 10:10. திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறானே என்று வேறொன்றுக்கும் வரான். நானும் அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூர்ணப்படவும் வந்தேன். அப்போ அதுக்கு ஜீவனை கொடுக்கறதுக்கும் அந்த ஜீவன் பரிபூர்ணமா இருக்கிறதுக்கும் நான் வந்தேன்னு சொல்லிட்டு பார்க்குறோம். அப்போ இயேசு தனது மகத்துவமான அந்த தியாகத்தின் மூலமா மீட்கும் பொருளை மனுஷனுக்கு கொடுத்தாரு. ஏற்ற காலத்துல அதை செய்தாரு சொல்லி நம்ம பார்க்குறோம். அப்போ ஒவ்வொரு மனுஷனுக்கும் அவர் அந்த பலியை கொடுத்தாரு சொல்லிட்டு பார்க்குறோம். இது எல்லாருக்குமான பலி, கிறிஸ்தவர்கள் மட்டும் இல்லை, ஒட்டுமொத்த உலக ஜனத்துக்குமான பலியாக கர்த்தர் இயேசு வந்தாரு சொல்லி பார்க்குறோம். அப்போ ஆதாமின் மரணம் யாருக்கெல்லாம் வந்துச்சோ, அப்போ ஆதாமிலேருந்து வந்த சந்ததி எல்லாருக்கும் மரணம் வந்துச்சு. இப்போ கிறிஸ்துவ மறிக்கும்போது என்ன பண்ணுறாங்க, ஆதாமுக்கு இன்னொரு ஆதாமா வந்தாரு சொல்லி நம்ம பார்க்குறோம். அப்போ இயேசுவின் பலி ஆதாமிலிருந்து வந்த ஒட்டுமொத்த மனுக்குலத்தையும் நித்திய ஜீவனுக்கு அதை உயிர்த்தலுக்கு கொண்டு வருகிற பலியா இருக்குது சொல்லிட்டு பார்க்கணும். இப்படியாக ஆபிரகாமுக்கு கொடுக்கப்பட்ட அந்த ஆசீர்வாதம், அந்த வாக்குத்தத்தம் நிறைவேறுது. அப்போ நிறைவேற வேண்டியதாக இருக்குது. அப்போ இயேசுவின் போதனையும் அவருடைய வாழ்க்கை, முன்மாதிரியான வாழ்க்கையும் மனுஷனுக்கு கொடுக்கப்பட்டுள்ள மிக சிறந்தது. ஆனால் எல்லாத்துக்கும் மேலே அவருடைய மரணம் ஒட்டுமொத்த ஜனத்துக்கான மீட்கும் பொருள் அவருடைய மரணம் தான். அவர் எவ்வளோ அடையாள அற்புதங்கள் செய்திருந்தாலும் கூட அவர் மறிக்கலைன்னா மீட்பு கிடையாது, மனுஷனுக்கு மீட்பு கிடையாது. அவர் மரணம் தான் அங்கே வெள்ளையாக கொடுக்கப்படுதுன்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஆனால் அவருடைய மரணம் தான் மிக முக்கியமான ஒரு விஷயம். சிலுவையிலிருந்து அங்கே ஒரு பிரகாசமான ஒரு மனுஷனுக்கு ஒரு ஒளி கொடுக்குறாருன்னா அவருடைய மரணம் தான் சொல்லிட்டு பார்க்கணும். இந்த மரணத்தின் மூலமாக தான் எல்லாரும் உயிர்த்தெழுந்துப்பாங்க. அப்போ அவரும் அதே மரித்த நிலைமையில இல்லை, 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தாரு. இப்போ உயிர்த்தெழுந்துட்டு அவர் வேற சில வேலைகள் இப்போ செய்ய வேண்டியது. அவங்க இஸ்ரேல்கள் முதல் எதிர்பார்த்த காரியங்கள் அப்போ நடக்கல. இப்போ அவர் உயிர்த்தெழுந்த பிறகு இப்போ மகிமையில் இருக்கிறாரு. இப்போ சில காரியங்களை செய்துட்டு இருக்கிறாரு. அதுவும் இல்லாமல் அவர் 1000 வருஷத்துல என்னென்ன செய்ய வேண்டிய காரியங்கள் அதெல்லாம் அப்போ செய்வாருன்னு தான் நம்ம வசனங்கள் நம்ம பார்க்கணும். இப்போ ஆனாலும் இயேசு பிறந்து வாழ்ந்து நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி 2000 வருஷம் ஆயிடுச்சு. இன்னும் கூட நம்ம கடைசி காலம்ன்றீங்களா, அது நிறைய பேருக்கு அது ஒரு இதுவாக இருக்குது. இன்னும் எவ்வளோ நாள் தான் கடைசி காலம், தேவனுக்கு நமக்கு சொல்ல முடியாது. அப்போது என்ன பண்ணணும் இயேசு கிறிஸ்துனாக்கா, அப்போ சில 3:21 2 விஷயம் அவர் பண்ண வேண்டியது. ஒன்று, அந்த மரணத்துக்கு ஈடுபலி கொடுக்கணும். மனுஷனுடைய மரணத்தை மீட்டு எடுக்கணும்னா அவரே மறிக்கணும், ஏன்னா அதுதான் தேவனுடைய நீதி. அப்புறம் அங்கே என்ன கெட்டு போச்சு, மனுஷன் மட்டும் கெட்டு போல, பூமியும் கெட்டு போச்சு. பூமி கெட்டு போனதுனால என்னாச்சு, உனக்கு முள்ளும்
குறுக்கும் விளைவிக்குது நிறைய. அப்போ அந்த முள்ளும் குறுக்கும் விளைவிக்கிற அந்த பூமி கூட இது மறுசீரமைக்கணும். உலகத் தோற்றம் முதல் தேவன் தம்முடைய பரிசுத்த தீர்க்கதரிசிகள் எல்லாருடைய வாக்கினாலும் உரைத்தவைகள் எல்லாம் நிறைவேறி தீரும் காலம். தேவன் தன்னுடைய பரிசுத்த தீர்க்க தரிசனங்கள் எல்லா வாயிலும் சொன்ன தீர்க்க தரிசனங்கள், அவரை பற்றி தீர்க்க தரிசனங்கள், எக்கச்சக்கமான தீர்க்க தரிசனங்கள், அது எல்லாமே நிறைவேறணும். அதுல ஒண்ணுதான் அவர் மறிக்க வேண்டியது, அது மட்டும்தான் நிறைவேறிக்குது. இன்னும் வேற விஷயங்கள் நிறைவேற வேண்டியிருக்குது. அதுதான் அவர் ஆசை. நிறைவேறி தீரும் காலம் வருமளவும் பரலோகம் அவரை ஏற்றுக்கொள்ள வேண்டும். அதுல மறுசீரமைப்பு, அதாவது இந்த பூமியும் சீர்படுத்தி, பூமி சபிக்கப்பட்டிருக்கிற பூமியை எப்படி கொண்டு வர்றாரு அப்படின்னு பார்த்தோம்னா, ஏசாயா 35:1 வனாந்தரமும் வறண்ட நிலமும் மகிழ்ந்து கடிவெளி கழித்து புஷ்பத்தை போல செழிக்கும். அங்க சாபம் என்ன கொடுத்தாரு, நீ என்னதான் பண்ணாலும் உனக்கு முள்ளும் குறுக்கும் விளைவிக்கும். ஆனா இவர் பண்ண போகும்போது அது சீர்படுத்தும் போது என்ன ஆயிடும், வனாந்தரம்னா பாலைவனத்துல கூட என்ன ஆயிடும், தண்ணி எல்லாமே செழிப்பா மாறிடும். ஏசாயா 35:6 கூட பார்க்கிறோம். அப்ப என்ன பண்ணாங்க, முடவன் மானை போல குதிப்பான், ஊமையன் நாவும் கெம்பிருக்கும், வனாந்தரத்துல தண்ணீர்களும் கடுவெளியில ஆறுகளும் பாய்ந்தோம். இன்னைக்கு தண்ணிக்கு எவ்வளவு பிரச்சனை இருக்குது இல்லையா, இது எல்லாமே சரி பண்ணிடுவாரு. அப்போ இது நடக்க வேண்டிய காலகட்டம் வேற அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். அதை செய்யறதுக்கு இப்போ என்ன பண்றா, கிறிஸ்து மட்டும் அதை பண்ண போறது இல்லை, இயேசுவோடு கூட இன்னும் சிலரை சேர்க்கறதுக்காக ஒரு ஏற்பாடு இப்போ செய்திருக்கிறார். அதுதான் கிறிஸ்துவின் சபை. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவால மனித குலத்தை ஆசீர்வதித்து விடுவிக்கிறது அவருடைய 2ஆம் வருகை மட்டும், அது மட்டும் நோக்கம் கிடையாது. இப்போ அவருடைய வல்லமை மகிமை தொடர்பான அனைத்து தீர்க்க தரிசனங்களும் அவருடைய முதல் வருகையில நிறைவேறது போல இதுவும் நிறைவேறும். அப்போ இதற்கிடையில இன்னொரு வேலை என்ன ஆகுதுன்னா, கிறிஸ்துவின் சபையை செலக்ட் பண்ணி தேர்ந்தெடுத்து அதை சத்தியத்தில் வளர்த்து கொண்டு வந்திருக்கிறத நம்ம பார்க்குறோம். அப்போ உண்மையான அந்த சபைன்றது இயேசு கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படிந்து, தேவனுடைய வார்த்தை கீழ்ப்படிந்து நடக்கிற சபையை சொல்ல பார்க்குறோம். அப்போ இந்த சபைக்காக தேர்ந்தெடுக்கப்படுறவங்க என்ன சொன்னாக்கா, 2 பேதுரு 1:4, 2 Peter 1:4. இச்சையினால் உலகத்தில் உண்டான கேட்டுக்கு தப்பி திவ்ய சுபாவத்துக்கு பங்குள்ளவர்கள் ஆகும் பொருட்டு மகா மேன்மையும் அருமையுமான வாக்கு தத்தங்களும் அவைகளினாலே நமக்கு அளிக்கப்பட்டது. இச்சையினால் உலகத்துக்கு உண்டான கேடு, அப்ப அவருடைய சாபத்தினால இருக்கிற அந்த கேட்டுல, அந்த கேட்டுக்கு தப்பி திவ்ய சுபாவத்துக்கு பங்குள்ளவர் ஆகும் பொருட்டு மகா மேன்மையும் அருமையான வாக்கு தத்தங்கள் சபைக்கு கொடுக்கப்படுதுன்னு சொல்லிட்டு பார்க்கிறோம். அப்ப அப்படி இருக்கும்போது கிறிஸ்துவுடன் அவருடைய ராஜ்யத்துல இவங்க அவரோடு கூட அரசால போறாங்கன்னு சொல்லிட்டு வாக்குத்தத்தம் பண்ணப்படுது. அதுக்காக இப்ப நம்மளுக்கு பயிற்சி கொடுக்குறாருன்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம். அப்போ அவருடைய ஒரே சுதந்திரம் பரலோகம் தான் சொல்லிட்டு தொடர்ந்து 1 Peter 3:4 வாசிக்கிறோம். அப்போ இது என்ன ஆகுதுனாக்கா, இந்த சுவிசேஷத்தை நம்ம எல்லாருக்கும் பிரசங்கிக்கு போகணும். அப்போ பிரசங்கிக்கும் போது என்ன சொல்லிட்டாரு, காதுள்ளவன் கேட்கக்கூடாது. அப்போ நம்ம போய் சொல்லிட்டோம், நான் ஒரு 100 பேரை உட்கார சொல்லிட்டேனாக்கா 100 பேர் ஏற்றுக்கினாங்களாம் கிடையாது. அந்த 100 பேரில் எவ்வளோ பேர் ஏற்றுக்கிறாங்க நமக்கு தெரியாது. யார் செவி கொடுத்து வாஞ்சையோட கேட்குறாங்களோ அவங்களுக்கு தான் அந்த சத்தியம் இப்படி போய் சேர்ந்து நம்ம. அதனால தான் என்ன சொல்கிறேன்னா, இந்த சபைன்றது ஒரு பெரிய கூட்டத்தை பற்றி சொல்ல, என்ன சொல்கிறேன், ஒரு சிறு மந்தை, ஒரு சின்ன கூட்டம். ஒரு சபைன்றது 1,44,000 பேர் கொண்ட அந்த சபை, அது ஒரு சிறு மந்தையாக இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்குறோம். அப்போ கர்த்தருடைய வருகையில் அவங்க முதல்ல மருத்துவர்கள் எல்லாருக்கும் உயிர்த்தெழுதல் இருக்குது. நம்ம முதல்ல உயிர்த்தெழுத்த சபைன்னு சொல்லிட்டு பார்க்குறோம். முதலாம் உயிர்த்தெழுதல பங்கு பெறுகிறார்கள். கர்த்தருடைய வருகையில் வாழும்போது அந்த சபை மரித்து இல்லாமல் வாழ்ந்துட்டு இருக்கிறவங்க மறுரூபமாக்கப்படுவாங்கன்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துன்னு வந்துருக்கிறோம். இதற்கெல்லாம் வசனம் 1 Corinthians 15, 20, 38, 50, 52, 1 Thessalonians 4, 14 18, வெளிப்படுத்தல் 20, 4-6, பிலிப்பியர் 3, 7 11. இதெல்லாம் சபையை பற்றி அவங்களோட ஆசீர்வாதங்களை பற்றி தேவன் சொல்கிறது நம்ம பார்ப்போம். அப்போ இந்த வகுப்பார், அதாவது சபை வகுப்பார் பற்றி அவங்க என்னென்ன சொல்றதுனாக்கா, வேற உருவக அடையாள பேர்கள் கூட சொல்லப்படுது. என்னன்னாக்கா, கிறிஸ்துவின் சரீரம், அவருடைய சரீரம் இயேசு தலையா இருக்கிறாரு. அப்புறம் கிறிஸ்துவின் மனவாட்டின்னு சொல்லப்படுது, இயேசு கிறிஸ்து மனவாளனாக இருக்கிறாரு, சபை மனவாட்டின்னு சொல்லப்படுது. அந்த மாதிரியாக நிறைய பேர்கள் அந்த மாதிரி சொல்லப்படுது. ஏன் மனவாட்டியா சொல்லுதுனாக்கா, வெளிப்படுத்தல் 19 ஆட்டுக்குட்டியானவர் கல்யாணம் வந்தது, மனவாட்டி தன்னை ஆயத்தம் பண்ணப்படுவார். அப்போ அந்த ஆயத்தம் இப்போ நம்மள பண்ணிட்டு இருக்கு. சபையை தேர்ந்தெடுத்து அந்த சபையை இயேசு கிறிஸ்து வரும்போது ஆயத்தம் பண்ணி அவருக்கு முன்னாடி நிற்க வைக்கிறதுக்காக ஆயத்தம் பண்ணிட்டு இருக்கிறான்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம். அப்போ இது நடந்த பிறகு, அப்போ கிறிஸ்துவின் உண்மையான சபை அந்த 1,44,000 பேர் செலக்ட் ஆன பிறகு
சரீரம் ரெடியான பிறகு அந்த சரீரத்தோட தலை இணைந்து அவங்க 2 பேரும் சேர்ந்து தான் என்ன பண்ணுவாங்கக்கா ஆபிரகாம் சொன்ன அந்த வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றுவாங்க. உன்னுடைய சந்ததியில எல்லா ஜனங்களும் ஆசீர்வதிக்கப்படுவாங்க. அந்த சந்ததி யாரு? கிறிஸ்துவேன்னு பார்த்தோம். அப்போ அது கிறிஸ்துக்குள்ள கிறிஸ்து இயேசு மட்டும் கிடையாது. கிறிஸ்துனா அபிஷேகம் பண்ணப்பட்டவர். அபிஷேகம் பண்ணா கிறிஸ்துவோட சேர்ந்த சபை அவங்க எல்லாருமே சேர்ந்து ஆசீர்வதிப்பாங்க இந்த பூமின்னு சொல்லிட்டு பார்க்கணும். அப்போ அது எப்போனாக்கா தேவனுடைய ராஜ்யத்தில் அது நடக்கும்னு சொல்லிட்டு பார்க்கணும். அப்போ அந்த தேவனுடைய ராஜ்யம் இப்போ எவ்வளோ நாளாக காத்திருந்தோம்னா கிட்டத்தட்ட 20 நூற்றாண்டுகளாக காத்திருந்தோம். 2000 வருஷமாக காத்திருக்கிறோம் சொல்லிட்டு பார்க்கணும். அப்போ கிறிஸ்தவர்களின் நம்பிக்கை கர்த்தரின் 2ஆம் வருகையில் அதை எதிர்பார்த்து தான் நிறைய பேர் கிறிஸ்தவர்கள் காத்திருக்கிறோம். அதுதான் நம்ம ஜெபிக்கிறது கூட என்னன்னாக்கா உங்களுடைய ராஜ்யம் வருவதாக, உங்களுடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூமியிலும் செய்யப்படுவதாக. இது வெறும் சும்மா ஜெபம் இல்லை, அது அந்த நடக்க வேண்டிய ஒரு காரியத்துக்காக நம்ம எதிர்பார்த்து காத்திருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும். இது மனுக்குலத்துக்கு தேவையான விடுதலை கொண்டு வருகிற, மேலும் இது பூமியின் எல்லா குடும்பங்களுக்கும் தேவையான ஒரு மகிழ்ச்சியான ஒரு செய்தி இதுதான் சொல்லிட்டு பார்க்கணும். இப்போ வெளிப்படுத்தல் புஸ்தகத்தில் நம்ம பார்க்கும்போது வெளிப்படுத்தல் 20:1-3 நம்ம வாசிச்சோம்னாக்கா அப்போ தேவன் என்ன பண்ண போறாருன்னா கிறிஸ்துவும் சபையும் சேர்ந்து புது வானத்தையும் புது பூமியும் படைக்க போறாரு. அங்கே என்னாச்சு? வானம் பூமி கெட்டு போச்சு. இப்போ என்ன பண்ண போறாரு? அதை புதுசா படைக்க போறாரு. வாசி. ஒரு தூதன் பாதாளத்தின் திறவுகோலையும் பெரிய சங்கிலியையும் தன் கையிலே பிடித்துக்கொண்டு வானத்திலிருந்து இறங்கி வர கண்டேன். பிசாஸ் என்றும் சாத்தான் என்றும் சொல்லப்பட்ட அங்க பிசாசு அந்த ஏவாளை ஏமாத்தின அந்த பிசாசை இப்ப என்ன பண்ணிடுறாருன்னா கட்டி போடுறாரு. சொல்லப்பட்ட பழைய பாம்பாகிய வலு சர்பத்தை அவன் பிடித்து அதை 1000 வருஷம் அளவும் கட்டி வைத்து அந்த 1000 வருஷம் நிறைவேறும் வரைக்கும் அது ஜனங்களை மோசம் போகாதபடிக்கு அதை பாதாளத்திலே தள்ளி அடைத்து அதன் மேல் முத்திரை போட்டான். அப்போ அவர் அதை உண்டாக்கணும்னா இப்போ மறுபடியும் என்ன பண்ணுவான்? சாத்தான் இருந்தான்னாக்கா ஜனங்களை மோசம் போக்குவான். அதுக்கு என்ன பண்ணிடுறாங்கன்னா ஃபர்ஸ்ட் அவனை கட்டி போட்டுறாரு. கட்டி போட்டு அப்புறம் அவருடைய வேலை ஆரம்பிக்கும் போது 21ஆம் அதிகாரம் 9-7. பின்பு நான் புதிய வானத்தையும் புதிய பூமியையும் கண்டேன். புதிய வானத்தையும் புதிய பூமியும் கண்டேன். புதிய வானத்தையும் பூமியும் உருவாக்குறாரு. முந்தின வானமும் முந்தின பூமியும் ஒழிந்து போயின, சமுத்திரம் இல்லாமற் போயிற்று. யோவானாகிய நான் புதிய எருசலேமை ஆகிய பரிசுத்த நகரத்தை தேவனிடத்தினின்று பரலோகத்தை விட்டு இறங்கி வர கண்டேன். அது தன் புருஷனுக்காக அலங்கரிக்கப்பட்ட மணவாட்டியைப் போல ஆயத்தமாக்கப்பட்டிருந்தது. மேலும் பரலோகத்திலிருந்து உண்டான ஒரு பெரும் சத்தத்தை கேட்டேன். அது இதோ மனுஷர்களிடத்திலே தேவனுடைய வாசஸ்தலமாக. மனுஷனை விட்டு தேவன் விலகி போயிட்டாரு, ஆதாம் மட்டும் விலகி போயிட்டாரு. இப்போ அந்த ராஜ்யத்தில் என்ன நடக்கும்னா மனுஷரிடத்துல தேவன் மறுபடியும் வருவாரு. அவர்களிடத்தில் அவர் வாசமாயிருப்பார், அவர்களும் அவருடைய ஜனங்களாய் இருப்பார்கள். தேவன் தாமே அவர்களோடு கூட இருந்து அவர்களுடைய தேவனாய் இருப்பார். அவர்களுடைய கண்ணீர் யாவையும் என்ன முக்கியமா நடக்குதுன்னா அவர்களுடைய கண்ணீர்கள் யாவையும் தேவன் துடைப்பார். மரணம், கஷ்டம், கவலை இதெல்லாம் எடுத்துருவார். அப்புறம் இனி மரணமும் இல்லை, துக்கமும் இல்லை, அலறுதலும் இல்லை, வருத்தமும் இல்லை, முந்தினவைகள் ஒழிந்து போயின என்று. முன்ன இருந்ததுன்னா முன்ன சாபம், அந்த சாபம் எல்லாம் இப்ப ஒழிஞ்சு போச்சு. எல்லாருக்கும் என்ன ஆயிடுச்சுன்னா சந்தோஷத்தை கொடுக்குற ஒரு காலமா அது இருக்கும். எல்லாருக்கும் மகிழ்ச்சி. அதுதான் இயேசு கிறிஸ்து பிறக்கும்போது சொன்ன வார்த்தை. இதோ பூமியில சமாதானமும் சந்தோஷம் இருக்கிறதுக்காக இயேசு கிறிஸ்து பிறந்தாருன்னு சொன்ன அந்த வார்த்தை அப்பதான் நிறைவேறும் சொல்லி நம்ம பார்க்கிறோம். அது மட்டும் இல்லாம கல்லறைகள் இருக்கிற எல்லாருமே உயிர்த்தெழுந்து வந்துருவாங்க. யோவான் 5:28 பார்க்குறோம் இல்லையா? பிரேத குழியில் உள்ள அனைவரும் அவருடைய சத்தத்தை கேட்கிற காலம் வரும். அப்போ எல்லாரும்னா ஒட்டுமொத்த ஜனமும் இந்து, கிறிஸ்டின், முஸ்லீம் யாராக இருந்தாலும் சரி எல்லாருமே உயிர்த்தெழுதல வரப்போறாங்க. அப்போ மேலும் கிறிஸ்துவும் அவரது மனவாட்டியமான திருச்சபையும் அவங்களும் மகிமை அடைஞ்சிருவாங்க. அப்போ என்ன பண்ணுவாங்கன்னாக்கா ஒட்டுமொத்த ஜனத்துக்கும் இவங்க மூலியமா தான் ஆசீர்வாதம். ஆபிரகாம் கிட்ட சொன்ன ஆசீர்வாதம் இவங்க வானத்தின் நட்சத்திரங்களை போல ஆசீர்வதிக்க தேர்னா கிறிஸ்துவும் கிறிஸ்துவோட கூட சபையும் அப்படின்னு சொல்லிடுவாங்க. அப்போ சொன்னாங்க பேதுரு என்ன சொல்லுங்க பார்த்தா எல்லாவற்றையும் மீட்டெடுக்கும் காலங்கள் பற்றி பேசணும். அப்போ எல்லாத்தையும் மீட்டு எடுத்து அப்போ தேவன் எப்படி ஆரம்பத்தில் ஏதேன் தோட்டத்தை உண்டு பண்ணி வச்சாரோ இப்போ ஏதேன் தோட்டம் மட்டும் இல்லை ஒட்டுமொத்த உலகத்தையுமே அதே மாதிரி பண்ணிவிடாரு. அதே மாதிரி பண்ணிட்டு எல்லா ஜனத்துக்கும் கொடுப்பாரு. அப்போ பாவத்தின் மூலமா மனிதன் உயிரையும் ஏதேன் வீட்டையும் இழந்தான். அப்போ இழந்ததை தேடி ரட்சிக்க வந்ததாக கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நம்ம பார்ப்போம். அப்போ பூமி மொத்தமே ஏதேனை போல நம்ம ஏற்கனவே வாசித்த வசனங்கள் தான் என்னன்னாக்கா அது எப்படி எல்லாம் கடுவெளி கழித்து செழிக்கும் நிறைய வசனங்கள் இருக்குது. அதெல்லாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு அது ஒரு பாடமும்
ஒரு வாரத்துக்கு நம்ம ஒரு பாடம் நம்ம பார்க்குறோம். அப்படி இருக்கிறதுனால இதுதான் வந்து தேவனுடைய திட்டமாக இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்குறோம். அப்போது மனிதனுக்காக கிறிஸ்துவின் பணி முடிஞ்சு ஒரு முழங்காலும் அவருடைய நாமத்துக்கு வணங்க வேண்டிய காலம் வந்துடும். ஏன்னா இன்றைக்கி யாருக்கும் தேவன் யாருன்னு தெரியாது, கிறிஸ்து யாருன்னு தெரியாது, இயேசு பற்றி சொன்னால ஏற்றுக்கிறது இல்லை. ஆனால் ஒரு காலம் வரும், அந்த காலத்தில் எல்லாமே வந்து அவருக்கு முழங்கால் படியிடும். வெளிப்படுத்தல் 5:13, பிலிப்பியர் 2:7. வெளிப்படுத்தல் 5:13, ரெவலேஷன் 5:13. அப்பொழுது வானத்திலும் பூமியிலும் பூமியின் கீழும் இருக்கிற சிருஷ்டிகள் யாவும் சமுத்திரத்தில் உள்ளவைகளும் அவற்றுள் அடங்கிய வஸ்துக்கள் யாவும் சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிறவருக்கும் ஆட்டுக்குட்டியானவருக்கும் ஸ்தோத்திரமும் கனமும். சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிறவர் தேவன், ஆட்டுக்குட்டியானவர் இயேசு கிறிஸ்து. இவங்க 2 பேருக்கும் என்ன பண்ணுவாங்க? எல்லாமே வந்து கீழ்ப்படிவாங்க, எல்லாமே வந்து தலை வணங்குவாங்க. பிலிப்பியர் 2:7-11, பிலிப்பியன்ஸ் 2:7-11. தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷர் சாயலானார். அதாவது அவர் முதல்ல வந்த நிலைமை, முதலாம் வருகையில் அவர் வந்த நிலைமை, தம்மை தாமே அடிமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷ சாயலா வந்தார். வந்து அவர் மனுஷ ரூபமாய் காணப்பட்டு மரண பரியந்தம், அதாவது சிலுவையின் மரண பரியந்தம் மரிக்கிற வரைக்கும் அவர் கீழ்ப்படிந்திருந்தார், தேவனுக்கு கீழ்ப்படிந்தவராகி தம்மை தாமே தாழ்த்தினார். அதனால் தேவன் எல்லாவற்றையும் இப்போ சிலுவை வரைக்கும் கீழ்ப்படிந்து மரிச்சு தன்னைத்தாமே தாழ்த்தினாரு. அதனால தேவன் எல்லாவற்றுக்கும் மேலாக அவரை உயர்த்தி இப்ப என்ன பண்ணார்னா எல்லாவற்றுக்கும் மேல, முதல்ல வரும்போது அடிமையின் ரூபம் எடுத்தாரு, ஏழ்மையில பிறந்தாரு. ஆனா இப்ப எப்படிங்கிறாரு? எல்லாவற்றுக்கும் மேல, உலகத்துல எல்லா உலக சண்டை சராசரத்துக்கு அதிபதியா அவர் உயர்த்திட்டார். இயேசுவின் நாமத்தில் வானோர் பூதலத்தோர் பூமியின் கீழானோருடைய முழங்கால் யாவும் முடங்கும்படிக்கும், எல்லா முழங்காலும் முடங்கும்படிக்கு பிதாவாகிய தேவனுக்கு மகிமையாக இயேசு கிறிஸ்து கர்த்தரென்றும் நாவுகள் யாவும் அறிக்கை பண்ணும்படிக்கும் எல்லா நாமத்திற்கும் மேலான நாமத்தை நாமத்துக்கு மேலான நாமம். இப்ப எல்லாருக்கும் கீழே வந்தாரு. இப்போ கீழ்ப்படிந்து எல்லாத்தையும் முடிச்சதுனால எல்லா நாமத்துக்கும் மேலே போயிட்டார். அதே போல தான் கிறிஸ்தவர்களாக அழைக்கப்படுகிற நாம கூட தேவனுக்கு கீழ்ப்படிந்து இருக்கும்போது இந்த உலகத்தில் எப்படின்னா இருக்கலாம், யாரும் நம்ம கண்டுக்காம இருக்கலாம், யாரோ நம்ம ஏதோ இது மாதிரி இருக்கலாம். ஆனால் தேவனுக்கு கீழ்ப்படிந்து கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படிந்து நம்ம இருந்தோம்னா நம்மள கூட தேவன் உயர்த்த வல்லவராக இருக்கிறாரு சொல்லிட்டு பார்க்குறோம். அப்போ எல்லாருடைய நோக்கம் என்ன? இயேசு கிறிஸ்து 2ஆம் வருகை எப்போ வருவார் அப்படின்னு இப்போ நமக்கு இல்லை, அப்பயே வந்து சீசர்கள் கூட கேட்டிருந்தாங்க. கேட்கும்போது அவங்களுக்கு என்ன சொல்லிட்டாருன்னா, உங்கள் வேலையில் நீங்கள் பாருங்கள், அது இந்த ஏற்ற காலத்தில் அது நடக்கும்னு சொல்லிட்டார். இப்போ இது நடக்கணும்னா, அவர் வரணும்னா ஒரு சில காரியங்கள் இங்கே பூமியில் நடக்க வேண்டியிருக்குது. மத்திய 24:3, மேத்யூ 24:3. மத்திய 24:3. பின்பு அவர் ஒலிவ மலையின் மேல் உட்கார்ந்திருக்கையில் ஸ்ரீஷர்கள் அவரிடத்தில் தனித்து வந்து, இவைகள் எப்பொழுது சம்பவிக்கும்? உம்முடைய வருகைக்கும் உலகத்தின் முடிவுக்கும் அடையாளம் என்ன? எங்களுக்கு சொல்ல வேண்டும் என்றார்கள். அப்ப அடையாளம் என்னன்னு கேட்கறாங்க. அப்ப அடையாளம் கேட்கும்போது அவர் என்ன சொல்றாருன்னா, உலகத்துல போர்களும் அதை தொடர்ந்து வரும் நிகழ்வுகளும் அவருடைய ராஜ்யம் சமீபமா இருக்கிறதுக்கான அறிகுறி. அதுதான் இல்லை, அது அறிகுறியா இருக்கும். 7-8 வருஷம் ஆகுது. ஜனத்துக்கு விரோதமாய் ஜனமும், முதல்ல ஜனத்துக்கு விரோதமாய் ஜனம் எழும்புவாங்க. ராஜ்யத்துக்கு விரோதமாய் ராஜ்யமும் எழும்பும். பஞ்சங்களும் கொள்ளை நோய்கள் வரும். பூமி அதிர்ச்சிகளும் பல இடங்களில் உண்டாகும். இவைகளெல்லாம் வேதனைக்குள் ஆரம்பம். அப்பொழுது உங்களை உபத்திரவங்களுக்கு ஒப்பு கொடுத்து உங்களை கொலை செய்வார்கள். என் நாமத்தின் நிமித்தம் நீங்கள் சகல ஜனங்களாலும் பகைக்கப்படுவீர்கள். இதெல்லாம் நடக்கும். ஆனா அது முடிவில்லை, அது வந்து ஒரு அடையாளம். ஏன்னா இது அப்பப்போ நடக்குது. இப்போ கூட பார்க்குறோம், யுத்தங்கள் நடக்குது, போர் நடக்குது, எல்லாம் நடக்குது. அப்போ இது ராஜ்யம் வந்துடுச்சுனாக்கா இல்லை. அப்போ என்னன்னாக்கா அதெல்லாம் உங்கள் அடையாளமாக இருக்குது. இதெல்லாம் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. நாட்கள் சமீபமும் போயிருக்கிறோம். அதனால் நம்ம ஜாக்கிரதையாக இருக்கிறதுக்காக இது ஒரு அடையாளமாக நம்ம சொல்றோம். அப்போ இந்த ராஜ்யத்தின் ஆசீர்வாதங்களை மனுஷன் பெறுவதற்கு முன்பாக நீங்கள் என்ன பண்ணா, ஒரு மிகப்பெரிய ஒரு அழிவை உண்டாகும். பூமியில் ஒரு அழிவு நடக்கும். இது எக்ஸாம்பிள். இப்போ ஒரு வீடு இருக்குது, ஒரு பழஞ்ச வீடு இருக்குது. அந்த வீட்டை ஒரு புதுசாக வீடு கட்டணும்னா நம்ம என்ன பண்ணணும்? முதல்ல
அந்த வீட்டை ஒடிக்கணும். அந்த பாழடைஞ்ச வீட்டை ஒடிச்சிட்டு தான் அது மேலே புதுசாக நம்ம வீடு கட்ட முடியும். அது மேலே கொண்டு போய் கட்ட முடியுமா? ஏன்னா அதுக்கான அஸ்திபாரம் எப்படி இருக்குதுன்னு தெரியாது. அப்போது தேவன் என்ன, இப்போ இந்த பூமி எப்படி இருக்குது? சீர்கெட்டு போயிருக்குது. அந்த சீர்கெட்டு போன பூமியை அழிச்சிட்டு அது மேலே நான் புதிய வானமும் புதிய பூமியும் உண்டாக்குறேன்னு சொன்னால், அப்போ இதை என்ன பண்ணோம்? முதல்ல அழிக்கணும். அப்போ வானம் பூமி என்னன்னு சொல்லிட்டு நம்ம வேறு வேறு சப்ஜெக்டில் நம்ம பார்க்கணும். லிட்டரலாக வானம் பூமி பற்றி அங்கே பேசிட்டு இல்லை, எதை அழைக்க போகிறார், எதை புதுப்பிக்க போகிறார், நிறைய விஷயங்கள் நம்ம அப்புறம் பார்க்கலாம். அப்படி இருக்கும்போது இதுதான் வந்து தேவனுடைய திட்டமாக இருக்குது. இப்போ தேவனுடைய திட்டம் என்னன்னாக்கா, மனுஷனை உண்டாக்குனாரு, உண்டாக்கப்பட்ட மனுஷன் கீழ்ப்படியாமல் போயிட்டான், கீழ்ப்படியாமல் போன மனுஷனை மரண சாபத்தை பெற்றுக்கொண்டான். அந்த மரண சாபத்தில் மனுஷனை அப்படியே விட்டுறாம மறுபடியும் அவனை தேவன் என்ன சித்தத்தினால உண்டாக்குனாரோ அதன்படி அவனை மறுபடியும் மகிழ்விக்கிறதுக்காக தன்னுடைய சொந்த குமாரனை கொடுத்தாரு. அந்த குமாரன் செய்ய வேண்டிய வேலை ஒரு பகுதி தான் முடிஞ்சிருக்குது, இன்னொரு பகுதி செய்ய வேண்டிய வேலை இருக்குது. அது இப்போ கொஞ்சம் ஆயிட்டு இருக்குது, மிச்சது அவருடைய 2ஆம் வருகை வந்து அவர் செய்வார் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். இதுதான் தேவனுடைய திட்டம். நீங்கள் இதை போயிட்டு நீங்கள் யாருக்குன்னா சொல்லுங்க, யாருன்னா அடிக்குவாங்களா? உங்களுக்கு ரட்சிப்பு இருக்குது, உங்களுக்கு நோய்கள்லாம் போயிடும், உங்களுடைய மரணமே நின்று போயிடும், பூமியை நல்லா செழிப்பாக ஆகிடும் சொன்னால் யார் நம்மளை இது பண்ண போகிறோம்? இதுதான் தேவனுடைய திட்டம். இந்த காரியங்களை சுருக்கமாக நம்ம ஒரு சாட்சியாக சொல்லும்போது எல்லாரும் ஏற்றுக்குவாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஆகையால் சகோதர சகோதரிகளை, இந்த ஒரு மாபெரும் தேவனுடைய திட்டத்தை தான் நம்ம மற்றவர்களுக்கு எடுத்து சொல்கிறதுக்கும் சொல்கிறபடி நாமும் நடக்கிறதுக்கும் நாம் இங்கே அழைக்கப்பட்டிருக்கிறோம். கிறிஸ்தவர்கள் அழைக்கப்பட்டிருக்கிறோன்னா சும்மா இல்லை, இந்த ஒரு விஷயத்த நம்ம சொல்லணும். சொல்கிறது மட்டும் இல்லை, கிறிஸ்துவை போல நாமளும் நடக்கணும். இவைகள் நாம் செய்வதற்கு தேவன் தாமே அவருடைய வல்லமையான பரிசுத்த ஆவி நமக்கு தந்து வழி நடத்துவராக. பொறுமையோடு கேட்டவங்க யாரும் தேவன் தாமே அவரை ஆசீர்வதிப்பார்கள்.